அதையும் தாண்டி எல்லாத்துக்கும் தீபாவளி ஆக்சுவலி எப்படி போயிட்டு இருக்கு. ஸோ நல்லா போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க எஸ் மேம் வி ரெடி அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கலாம். ஸோ ஹாலிடேஸ் எல்லாம் விட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹாலிடேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேம் இருக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி பெரிய பண்டல் ஆஃப் ஒர்க் எல்லாம் இருக்கு அப்படின்னு எடுத்து வச்சிருக்கீங்களா? ஸோ இஃப் எஸ் நீங்க வந்து இந்த இடத்துல கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். எஸ் மேம் வி ரெடி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் பசங்களா. ஸோ ஐ எம் ஹியர் ஃபார் யூ. இந்த இடத்துல நம்ம கிளாஸஸ் எல்லாம் பாக்குறதுக்கு இங்க ரெடி ஆயிட்டோம். ஸோ என்ன டவுட் என்ன கான்செப்ட்ஸ் வேணும்னாலும் இங்க தாராளமா வந்து நீங்க ஹைலைட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, எஸ் நம்மளுடைய லெசன் பார்க்க போறோம் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ். ஸோ நியூக்ளியர் பிசிக்ஸ்ல நம்ம செகண்ட் பார்ட் இந்த இடத்துல பார்க்க போறோம். எல்லாமே வந்துட்டு ரெடியா இருக்கீங்களா? ஸோ ரெடியா இருக்கீங்கன்னா நம்ம செஷன்ஸ்குள்ள மூவ் அப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ என்ன பசங்களா தீபாவளி டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஸோ தீபாவளி பர்ச்சேஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கா? தீபாவளி பர்ச்சேஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்படி போகுது? எக்ஸாம்ஸ் பேசிஸ் எல்லாம் எப்படி போகுது? ஸோ என்ன இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க ஹைலைட் பண்ண ஆரம்பிக்கலாம். என்ன இருந்தாலும் இங்கனக்குள்ள நீங்க ஹைலைட் பண்ண ஆரம்பிக்கலாம். எஸ் மேம் வி ரெடின்னு சொல்லியும் இங்கனக்குள்ள நீங்க கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் பசங்களா. வை யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் வி ரெடி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம செஷன்ஸ்குள்ள மூவ் அப் ஆக ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ அப்போ இன்னைக்கான செஷன்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிடுறேன். ஸோ இங்கனக்குள்ள நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ். இதுதான் நம்ம இப்ப பார்க்க போற கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் இதை தான் நம்ம பார்க்க போறோம். சூப்பர், ஒருத்தர் வந்தாச்சு எஸ் மேம் வி ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாச்சு. அப்படியே நம்ம கான்செப்ட்ஸ்குள்ள அலைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பசங்களா. நம்மளுடைய Xylem GIB அப்படிங்கிற ஒரு நீட்டோட எக்ஸாக்ட் மாதிரியான ஒரு மார்க் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்றாங்க. இது கம்மிங் October 6 அன்னைக்கு நமக்கு நடக்குது. எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி அண்ட் மதுரையில வந்துட்டு அம்பிகா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இந்த எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இந்த இடத்துல இந்த டெஸ்ட்டை நீங்க இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களை செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கனக்குள்ள இந்த டெஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ், நீட் ரிப்பீட்டர்ஸ், ரீரிப்பீட்டர்ஸ், செல்ஃப் லேர்னர்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம சொல்லுங்க. ஸோ எக்ஸாமோட சிலபஸ் பாத்தீங்கன்னா அதையும் நமக்கு இங்கனக்குள்ள கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்ஸோட சிலபஸ், ஸோ பாட்னி ஜுவாலஜிக்கான சிலபஸ், கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்க்கான சிலபஸ், தென் பிசிக்ஸ்ல அப்படியே கண்டினியூவேஷனா நிறைய சிலபஸ் இருக்கிறனால பிசிக்ஸோட கண்டினியூவேஷன், தென் பயாலஜி எல்லாத்துக்குமான சிலபஸ் இங்க கொடுத்திருக்காங்க. தென் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சிலபஸஸ்க்கான கிளாஸஸ் எல்லாம் நம்ம Xylem CBSE தமிழ் சேனல்ல உங்களுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீட் தமிழ்லையும், CBSE 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 11th and 12th சேனல்லையும் நம்மளுடைய Xylem நீட் தமிழ் சேனல்ல இந்த சிலபஸஸ் எல்லாமே உங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ப்ரிப்பரேஷன்ஸும் நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். எங்களோட சேர்ந்து ப்ராப்ளம்ஸும் நீங்க ஒர்க் பண்ணுங்க. GIB எக்ஸாம் கிளியர் பண்ணுங்க. சென்டர்ல டாப் மார்க் வாங்குறவங்களுக்கு, ஒவ்வொரு சென்டர்லயும் டாப் மார்க் வாங்குறவங்களுக்கு 15K வர்த் இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் பிரைசஸும் உங்களுக்கு இருக்கு. சரிங்களா பசங்களா? சோ மேம் அப்டேட் வேணுமே, நெக்ஸ்ட் என்ன கிளாஸ் வரீங்க, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கிளாஸ் எப்போ, பிசிக்ஸ் எப்போ, பயோ எப்போ, மேத் எப்போ, அப்டேட் வேணும் இல்லையா? சோ டெஃபினட்டா நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல்ல ஜாயின் பண்ணிருங்க. வி ஆர் ஆல்சோ ஆன் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க பசங்களா. தென் நீட்டை குயிக்கா பினிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே ஃபாஸ்ட் ட்ராக் அப்படிங்கிற ஒரு பேட்சை நம்ம டீம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா சிலபஸஸை ரொம்ப சீக்கிரமா நமக்கு பினிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ ஆன்லைன் கோர்ஸ் எக்ஸாக்ட் ஆன்லைன் கோர்ஸ், தென் உங்களுக்கு ஆன்லைன் கோர்ஸோட சேர்த்து டேப் மெட்டீரியல் எல்லாமே எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத இங்கனக்குள்ள பிரைஸோட ஹைலைட் பண்ணிருக்கு. இந்த டேபோட ஸ்பெசிபிகேஷன்ஸையும் இங்கனக்குள்ள உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதுல ஆஃப்லைன் கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஆஃப்லைன் கோர்ஸுக்கு என்ன அமௌண்ட் பிளஸ் ஆஃப்லைன் கோர்ஸுக்கு LMRPன்னு சொல்லக்கூடிய லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம், டெஸ்ட் சீரிஸ், ஆப் ஆக்சஸ் எல்லாமே ஃப்ரீ. அப்ப எல்லாருமே ரெடியா இருப்பீங்க. சோ செல்ஃப் லேர்னர்ஸ், நீட் ரிப்பீட்டர்ஸ், ரீரிப்பீட்டர்ஸ் எல்லாருமே இந்த சான்ஸை யூஸ் பண்ணி குயிக்கா நீங்க உங்களோட நீட் பிராக்டிஸ பண்ணிட்டு டெஸ்ட் சீரிஸ்க்கு மூவ் அப் பண்ணிருங்க. ஓகே மேம், நம்மளுடைய லெசன், எஸ் நம்மளுடைய லெசனுக்கு நம்ம வந்தாச்சு. நம்ம லெசன் என்ன, ஆக்சுவலா நம்மளுடைய லெசன்ல ஹாஃபா பிரிச்சிருந்தோம். இந்த பக்கம் ஆட்டம்,
இந்த பக்கம் நியூக்ளியை. அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா ஹைலைட் பண்ண போற விஷயம். ஒரு நியூக்ளியரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், நியூக்ளியர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், வாட் இஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி, நியூக்ளியர் ஃபிஷன்னா என்ன, ஃபியூஷன்னா என்ன. அஞ்சு வெரி குட் ஈவினிங் கண்ணா. சோ அப்ப எல்லாருமே லைனா வர ஆரம்பிச்சாச்சு. சோ இந்த செட்டப்ஸ்ல இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும், சோ நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர், ஃபோர்ஸ், ரேடியோ ஆக்டிவிட்டி, நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தான் நான் உங்களுக்கு இந்த இது ஃபுல்லா சொல்ல போறேன். சோ நியூக்ளியஸ் பத்தி ஃபுல்லா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, அப்ப நியூக்ளியஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். எடுத்தது நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர். பாருங்க, நியூக்ளியர் ஸ்ட்ரக்சரை நான் இங்கனக்குள்ள எடுத்துட்டேன். நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு இங்க ஹைலைட் பண்ணி சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நியூக்ளியஸோட காம்போசிஷன், ஐசோபார், ஐசோடோன்ஸ் அண்ட் ஐசோடோப்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் மாசஸ், அதோட சைஸ், டென்சிட்டி, மாஸ் டிஃபெக்ட் அண்ட் பைண்டிங் எனர்ஜி கர்வ். ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாம் நான் இங்கேயே உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். எந்த இடத்துலயும் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாத்தையும் இங்கனக்குள்ளேயே உங்களுக்கு ஹைலைட் பண்ணிட்டே வந்திருக்கேன். ஓகே, அப்போ இந்த டாபிக்கை நான் பார்த்துட்டு அப்படியே சரி கொஸ்டின்குள்ள போலாம். ஸோ கொஸ்டின்குள்ள போனா எந்த அளவுக்கு கொஸ்டின் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்குள்ள நான் மூவ் அப் ஆக ஆரம்பிக்கிறேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஸ்டின்குள்ள மூவ் அப் ஆகும்போது ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஜெனரல் நோட்டேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் வாட் டஸ் ஈச் டேர்ம் டினோட்னு சொல்லிட்டு எனக்கு பேசிக் தான் இவங்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஜெனரல் நோட்டேஷன், ஸோ அப்ப எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத தான் இவங்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஓகே, அப்ப ஜெனரல் நோட்டேஷன்ல இருந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண ரெடி ஆயிட்டேன். ஸோ நீங்களும் ரெடியா இருந்தீங்கன்னா இங்க வந்து எஸ் மேம் வி ரெடின்னு போடலாம். பசங்களா என்னாச்சு, எல்லாரும் இப்பவே வந்துட்டு ஒகேஷன் மூடுக்கு டர்ன் ஆக ஆரம்பிச்சிட்டியா? ரெடியா இருந்தீங்கன்னா எஸ் மேம் வி ரெடி அப்படின்னு சொல்லி போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷார்ட் கொஸ்டின்ல இருந்து தான் இங்கனக்குள்ள நான் உங்களுக்கு கான்செப்ட் பேச போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஷார்ட் கொஸ்டினோட பேசிஸ் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. ரைட் எ ஜெனரல் நோட்டேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் ஆஃப் எலமெண்ட் எக்ஸ், வாட் டஸ் ஈச் டேர்ம் டினோட். இதுல இருந்து தான் உங்களுக்கான மொத்த கான்செப்டும் ஆரம்பிக்குது. சரி, ஓகே, இதுக்கு நான் இப்ப ஆன்சர் சொல்லியே ஆகணும். ஸோ இப்ப இதுக்கு ஆன்சர் எப்படி நம்ம டினோட் பண்றோம் அப்படிங்கறத பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டைட்டில் என்ன, நம்மளுடைய டைட்டில் வந்து நியூக்ளியஸ். இதுதான் நம்மளுடைய டைட்டில். ஓகே, நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல நியூக்ளியஸ்ல காம்போசிஷன் ஆஃப் நியூக்ளியஸ பத்தி பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேச போறது வந்து இங்கனக்குள்ள நான் கொண்டு வர்றது உங்களுக்கு புரோட்டான். ஸோ நியூக்ளியஸ்ல யாரெல்லாம் இருப்பாங்க, நமக்கு நியூக்ளியஸ்குள்ள யாரெல்லாம் இருப்பாங்க, நியூக்ளியஸ்குள்ள இருக்கிறவங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா புரோட்டான் அண்ட் நியூட்ரான் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் சில விஷயங்கள் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நியூக்ளியஸ்குள்ள இருக்கிறது புரோட்டான் அண்ட் நியூட்ரான் மட்டும்தான். ஆட்டம்குள்ள இருக்கிறது தான் உங்களுக்கு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். சரிங்களா? சோ நியூக்ளியஸ்குள்ள இருக்கிறது உங்களுக்கு புரோட்டான் அண்ட் நியூட்ரான் மட்டும்தான். ஸோ புரோட்டான் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஸோ புரோட்டான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதோட சார்ஜ் வேல்யூ, இதோட சார்ஜ் வேல்யூ 1.6 into 10 power -19 அப்படிங்கிறது இதோட சார்ஜ் வேல்யூ. தென் மாஸ் ஆஃப் த புரோட்டான் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவும் 1.6 தான், பட் இட் வில் டேக் அஸ் 10 power -27 அப்படிங்கறத நான் ஹைலைட் பண்ணிடுறேன். இதுல இன்னொரு ஹஞ்ச் பாயிண்ட்டும் இருக்கு. என்னன்னா மாஸ் ஆஃப் புரோட்டான் இஸ் ஈக்குவல் டு mass of proton is equal to 1836 times of mass of electron. So mass of proton mass of electron விட எத்தனை டைம்ஸ் பெருசுங்கிறதையும் நான் இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணியிருக்கேன். தென் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், நியூக்ளியஸ்ல Z அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் புரோட்டான். ஸோ நியூக்ளியஸ்ல Z அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தான் நம்ம டினோட் பண்ணுவோம். சரிங்களா? அப்ப புரோட்டான்ஸ் Z அப்படிங்கிறது நம்ம நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கணும். அதுக்கு அப்புறம் தான் நீங்க நியூட்ரான்ஸை கொண்டு வரணும். சாரி, அதுக்கு அப்புறம் தான் நீங்க எலக்ட்ரான்ஸை கொண்டு வரணும். அப்ப இந்த இடத்துல Z அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஓகே, செகண்ட் நான் யாரை பத்தி தெரிஞ்சுக்கணும், செகண்ட் நான் தெரிஞ்சுக்க வேண்டியவங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தட் இஸ் எ நியூட்ரான்ஸ். ஸோ நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா
First உங்களுக்கு தெரிய வேண்டியது this is a chargeless. So இதுக்கு charge இருக்காது. This is a chargeless particle. Okay. So அதுக்கப்புறம் இந்த நியூட்ரானை பொறுத்த வரைக்கும் இதுக்கு இருக்கிற மாஸை எப்பவுமே என்ன மாஸ்னு டினோட் பண்ணுவாங்கன்னா ரெஸ்ட் மாஸ்னு டினோட் பண்ணுவாங்க. that is 1.6 into 10 power minus 27 கிலோகிராம். இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்ட் மாஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு டினோட் பண்றாங்க. சரிங்களா? இப்போ நான் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறேன். சோ அப்படியே கண்டினியூ பண்ணும்போது எப்படி கண்டினியூ பண்றேன்னு பாருங்க. இப்போ நான் சிம்பலைஸ் பண்ண போறேன் உங்களுக்கு. ஓகே, தேர்ட் செக்மெண்ட் சிம்பல். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஷார்ட் கொஸ்டினே அப்படிதான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சிம்பலைஸ் பண்ண போறேன். ஸோ சிம்பலைஸ் பண்றது அப்படிங்கிறது என்னன்னா திஸ் இஸ் எக்ஸ். எக்ஸ் அப்படிங்கிறது யாரு? எக்ஸ் அப்படிங்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும் எலமெண்ட். எக்ஸுங்கிறது வேற யாரும் கிடையாது, என்னைய பொறுத்த வரைக்கும் எலமெண்ட். இந்த எக்ஸ்ல நான் 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றேன் பாருங்க. ஸோ நான் எக்ஸ்ல 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தட் இஸ் எ Z, second one A. நல்லா பாருங்க, எனக்குள்ள கிளியரா இருக்கா? The first one is a Z, second one is a A. இப்படிதான் நான் உங்களுக்கு டினோட் பண்றேன். ZA அப்படின்னு சொல்லி நான் டினோட் பண்றேன். ஓகே, ZA. இதுல Z அப்படிங்கிறது யாருன்னா Z அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் this is a number of protons. அப்படி இல்லைன்னா நம்ம இன்னொன்னு சொல்லலாம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஏதாவது ஒன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் எதை சொல்றதுன்னு தெரியல அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் புரோட்டானை தான் சூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரானை சூஸ் பண்ணணும். சரி, இந்த Z-க்கு ஒரு நேம் இருக்கு. அது என்ன நேம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தட் இஸ் த மாஸ் நம்பர். Z தான் நம்ம மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்றோம். ஓகே, அதுக்கப்புறம் A. ஏவோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா A அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டினோட்டட் அஸ் த ஒன் செகண்ட் Z. ஸோ Z அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் நம்பர். Z அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் நம்பர். A அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் மாஸ் நம்பர். ஸோ இந்த மாஸ் நம்பர்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மாஸ் நம்பர்ல டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் protons and neutrons இருப்பாங்க. protons and neutrons இருப்பாங்க. இதுதான் உங்களுடைய ஸ்டோரி. டோட்டல் நம்பர் ஆஃப் protons and neutrons இருப்பாங்கங்கறத நான் சொல்லிட்டேன். சரி, ஓகே. இப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான் வேணும்னா என்ன பண்ணணும்? ஸோ கேபிட்டல் N வேணும் அப்படின்னா இந்த மாஸ் நம்பரையும் அட்டாமிக் நம்பரையும் நீங்க சப்ராக்ட் பண்ணணும். அதுதான் பேசிக் ரூல். இந்த N வேணும்னா ஏவையும் இசட்டையும் நீங்க சப்ராக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த பேசிக் ரூலா மறந்துடக்கூடாது. ஸோ இதுதான் ஒரு எலமெண்ட்டை நீங்க சிம்பலைஸ் பண்றது. ஸோ இப்படிதான் ஒரு எலமெண்ட்டை நீங்க எப்பவுமே அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத நான் இங்க உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே மேம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுத்து பேசலாம். எஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுத்து நம்ம தாராளமா பேசலாம். ஸோ இங்கனக்குள்ள நான் எந்த எலமெண்ட் எடுக்கிறேன் அப்படிங்கறத பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப குளோரின் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கனக்குள்ள 17, இங்க 37. அப்ப ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட என்ன கேட்பேன்? இதோட அட்டாமிக் நம்பர் என்ன? அட்டாமிக் நம்பருங்கிறது Z. அப்ப Z-ஓட வேல்யூ 17. தென் இதோட மாஸ் நம்பர் என்ன? மாஸ் நம்பருங்கிறது A. அதோட வேல்யூ உங்களுக்கு 37. சரி, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கு? ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்ங்கிறது A minus Z, therefore 37 minus 17. அப்ப இதோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? 20. ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும் 20 இருக்கு. ஸோ இப்படிதான் நீங்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே வேல்யூ கால்குலேட் பண்ணணும் பசங்களா. ஸோ இப்படிதான் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ணி கொண்டு வரணுங்கிறத நான் இங்க உங்களுக்கு ஹைலைட் பண்ணிடுறேன். சரிங்களா? இப்படிதான் நீங்க வேல்யூ கால்குலேட் பண்ணி கொண்டு வரணும். ஓகே, ஸோ இந்த பராமீட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம இப்படி கால்குலேட் பண்ணி கொண்டு வந்தாச்சு அப்படிங்கறதையும் நம்ம இங்கனக்குள்ள சொல்லிட்டோம். ஸோ இப்போ அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸா மூவ் பண்ண ஆரம்பிக்கலாமா? நமக்கு என்னென்ன தேவைன்னு. ஸோ எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருந்தா இங்கனக்குள்ள ரெடின்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அப்ப என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல எக்ஸுங்கிற எலமெண்ட் எதை டினோட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸுங்கிறதே எனக்கு எலமெண்டல் நேம் தான். அதோட டினாமினேட்டர்ல Z இருக்கும், அதாவது சஃபிக்ஸ்ல Z இருக்கும், ப்ரிஃபிக்ஸ்ல A இருக்கும். ஸோ Z அப்படிங்கறது அட்டாமிக்
அட்டாமிக் நம்பர், ஏங்கிறது மாஸ் நம்பர், டோட்டல் வேல்யூ எதை எதை மென்ஷன் பண்ணுங்கிறத நம்ம இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி சொல்லியாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வாட் இஸ் ஐசோடோப்புங்கிற அடுத்த ஷார்ட் கொஸ்டின் எனக்கு இந்த இடத்துல ஆரம்பிக்குது. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஐசோடோப் அதோட பாராமீட்டர்ஸ் பத்தி இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வர ஆரம்பிக்கிறோம். ஓகே, அப்ப இதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நம்ம இங்கனக்குள்ள எழுதிடலாம். ஸோ வாட் இஸ் ஐசோடோப், கிவ் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐசோடோப் அப்படிங்கிறத நான் இங்க உங்களுக்கு டினோட் பண்றேன். ஐசோடோப் இதை பொறுத்த வரைக்கும் சேம் அட்டாமிக் நம்பரும் டிஃபரண்ட் மாஸ் நம்பரும் இருந்துச்சுன்னா அந்த பேரை நம்ம ஐசோடோப்னு டினோட் பண்றோம். சேம் அட்டாமிக் நம்பரும் டிஃபரண்ட் மாஸ் நம்பரும் இருக்கணும். சேம் அட்டாமிக் நம்பரும் டிஃபரண்ட் மாஸ் நம்பரும் இருக்கணும். ஓகே, இப்ப சேம் அட்டாமிக் நம்பரும் டிஃபரண்ட் மாஸ் நம்பரும் இருக்கக்கூடிய ஒரு பேரை எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அது கிளியரா புரிஞ்சிடும். ஓகே, அப்ப அந்த பேரை எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் XZA. ஸோ இதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் நம்பர், ஏ தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் மாஸ் நம்பர். அப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் யாரை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. தட் இஸ் எ 1H1. எஸ் பட்டு, வணக்கம், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி கண்ணா இருக்கீங்க? ஸோ 1H1 அண்ட் 1H2 நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 1H1 1H2. 1H1ங்கிறது புரோட்டான், 1H2 அப்படிங்கிறது வந்துட்டு டியூட்ரான். ஓகே, 1H1ங்கிறது புரோட்டான், 1H2ங்கிறது வந்து டியூட்ரான். ஸோ இந்த 1H1ஓட பேஸ் பாருங்க, அதாவது அட்டாமிக் நம்பர் Z is equal to 1. அதே மாதிரி இதோட அட்டாமிக் நம்பர் பாருங்க, Z is equal to 1. ஆனா மாஸ் நம்பர் பாருங்க, A is equal to 1, இங்க A is equal to 2. சூப்பர் பட்டு, வெரி ஃபைனா. ஓகே, தீபாவளிலாம் எப்படி போயிட்டு இருக்கு? பர்ச்சேஸ்ல ஆரம்பிச்சு முடிச்சிட்டீங்களா? எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இந்த அக்கேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த அப்போ ஐசோடோப்புங்கிறது சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கணும், டிஃபரண்ட் மாஸ் நம்பர் இருக்கணும். இதை சம்டைம்ஸ் பேசிக் வேர்ட்ல எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ பேசிக் வேர்ட்ல வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சேம் அட்டாமிக் நம்பர் டிஃபரண்ட் மாஸ் நம்பர். இந்த சிம்பிள் வேர்ட்ஸையும் சம்டைம்ஸ் ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ இங்க எனக்குள்ள எப்படி ஹைலைட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. we will get like as a same atomic number different mass number அப்படிங்கறத நான் இங்க எனக்குள்ள ஹைலைட் பண்ணிருக்கேன். அட்மின் சூப்பரா இருக்காரு, அட்மின் நல்லா இருக்காரு, நீங்க கூப்பிட்டுட்டீங்கல்ல, இங்க வருவார் இப்போ. ஓகே, சோ சேம் அட்டாமிக் நம்பர் டிஃபரண்ட் மாஸ் நம்பர். இதை நம்ம இங்கனக்குள்ள ஸ்டோரியா வச்சுக்கலாம். சோ வாட் இஸ் ஐசோடோப்புங்கிறது இனிமேல் எனக்கு எங்கேயுமே மறக்காது. சோ நெக்ஸ்ட் நான் எங்க போறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐசோடோன்ஸுக்கு நான் போறேன். சோ ஐசோடோப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம எங்க மூவ் அப் பண்றோம்னா ஐசோடோன்ஸ். வாட் இஸ் ஐசோடோன்ஸ்? ஐசோடோன்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, தட் இஸ் எ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா தட் இஸ் எ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். உங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை பத்தி இந்த இடத்துல பேசுவாங்க. ஸோ சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கணும், நியூட்ரான்ஸோட நம்பர் சேமா இருக்கணும். நியூட்ரான்ஸோட நம்பர் சேமா இருந்தது அப்படின்னா அதை தான் ஐசோடோன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல டினோட் பண்றோம். எஸ் பட்டு, ஷாப்பிங்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எல்லாம் சேமா இருந்ததுன்னா அதை தான் ஐசோடோன்னு சொல்றோம். ஸோ டோன் இன்னும் கொஞ்சம் டெப்தா போகணும். அப்ப அதை தான் ஐசோடோன்னு சொல்லி டினோட் பண்றோம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, ஐ எம் கோயிங் ஃபார் த எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் எழுதாம இந்த மாதிரி ஷார்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணாதீங்க. ஸோ பெட்டர் கிவ் வித் சம் எக்ஸாம்பிள். அப்ப இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 17 chlorine 37 and பொட்டாசியம் 1939 எடுத்துக்கிறேன். ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 37 minus 17, therefore number of neutron value is 20. அடுத்து நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் பாருங்க 39 minus 19, அப்போ எனக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வேல்யூ 20. ஆக மொத்தம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸோட வேல்யூ 20 ஈக்குவலா இருக்கு. இதுதான் என்னுடைய ஐசோடோனா பிஹேவ் பண்ணுது. அப்ப ஐசோடோனுக்கு இங்க எனக்குள்ள நான் எக்ஸாம்பிள்ஸ் எழுதிட்டேன். ஓகேங்களா? சோ அப்ப இங்க எனக்குள்ள அலைன் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஐசோபார். ஸோ வாட் இஸ் ஐசோபார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஐசோபார் அப்படிங்கிறது ஒன்னே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சேம்
மாஸ் நம்பர் மட்டும் உங்களுக்கு சேமா இருக்கணும், வேற எதுவும் சேமா இருக்க வேண்டாம், மாஸ் நம்பர் மட்டும் உங்களுக்கு சேமா இருக்கணும். ஓகே போட்டு நான் தேங்க்ஸ் சொல்லலை இனி. ஓகே, மாஸ் நம்பர் சேமா இருக்கணும். நல்லா பாத்துக்கங்க, ஐசோபார் ஐசோடோப்ல உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கணும். ஆனா ஐசோபார்ஸ்ல மாஸ் நம்பர் சேமா இருக்கணும். அப்ப மாஸ் நம்பர் சேமா இருக்கணும், அட்டாமிக் நம்பர் டிஃபரண்டா இருக்கணும் அப்படிங்கறத நான் இங்கனக்குள்ள ஞாபகம் வச்சுக்கிறேன். சோ ஞாபகம் வச்சுட்டு இதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு போனேன் அப்படின்னா இங்கனக்குள்ள நம்மளை பொறுத்த வரைக்கும் மாஸ் நம்பர் சேம், அட்டாமிக் நம்பர் டிஃபரண்ட். அப்போ இந்த இடத்துல குளோரின் 1737 and the சல்ஃபர் 1637 செக் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க இத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு the atomic number is 17 but இதோட atomic number உங்களுக்கு 16. ஆனா மாஸ் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட மாஸ் நம்பர் உங்களுக்கு 37, இதோட மாஸ் நம்பரும் உங்களுக்கு 37. ஆக மொத்தம் இந்த இடத்துல சேம் மாஸ் நம்பர் அண்ட் டிஃபரண்ட் அட்டாமிக் நம்பருங்கிறது பக்காவா ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம சொல்லியாச்சு. அப்ப நம்ம இன்ட்ரோடக்ஷன்ஸோட சேர்த்து இந்த 3 பாராமீட்டர்ஸையுமே புக் பேக் கொஸ்டின்ஸோட சேர்த்து படிச்சாச்சு. ஸோ எக்ஸாம்பிள்ஸோட சேர்த்து இந்த ஷார்ட் கொஸ்டின்ஸ் எழுதுங்கிறதுக்கு இங்கேயும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிட்டேன். சரிங்களா? சரி, ஓகே. அப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும்? டிஃபைன் அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கறத எனக்கு கேட்டிருக்காங்க. அடுத்த புக் கொஸ்டினுக்கு நான் போகும்போது அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கறதுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அட்டாமிக் மாஸ் யூனிட்ங்கிறது என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அட்டாமிக் மாஸ் யூனிட்ட AMU, அப்படி இல்ல அப்படின்னா U அப்படிங்கிற லெட்டர்ல டினோட் பண்ணுவாங்க. சோ இதுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கான டெஃபினிஷன் that is the 1/12 of the actual mass of carbon. ஓகேங்களா? ஆக்சுவல் மாஸ் ஆஃப் கார்பன். சோ ஒரு கார்பன் 12 1/12 மாஸ் நீங்க எடுக்கிறீங்கன்னா அதுதான் அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கனக்குள்ள டிஃபைன் பண்றோம். சோ அப்ப அட்டாமிக் மாஸ் யூனிட்டோட வேல்யூ நான் மாஸ் ஆஃப் கார்பன்ல இருந்து கால்குலேட் பண்ணணும். சோ எப்படி கால்குலேட் பண்றேன் பாருங்க. தட் இஸ் 1 AMU is equal to 1/12 mass of the carbon ஆல மல்டிப்ளை பண்ணணுமா? mass of the carbon 1.992678 into 10 power minus 26 multiply பண்ணோம்னா 1 AMU is equal to 1.660565 into 10 power minus 27 kilogram. So இதை நீங்க ஷார்ட்டா எழுதணும்னா 1 AMU is approximately 1.66 into 10 power minus 27 kilogramனு நீங்க டினோட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதுல ஒரு இம்பார்ட்டன்டான டேர்ம் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். என்ன இம்பார்ட்டன்டான டேர்ம் அப்படின்னு சொல்லி பாருங்க. இங்கனக்குள்ள நீங்க மாஸ் ஆஃப் புரோட்டான AMUல எப்படி எழுதுறதுன்னு நான் சொல்றேன். சோ நோட் பாயிண்டா நான் இங்கனக்குள்ள உங்களுக்கு ஹைலைட் பண்றேன் பசங்களா. சோ நோட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா மாஸ் ஆஃப் புரோட்டான நீங்க 1.0073லயும் மாஸ் ஆஃப் நியூட்ரான 1.0086லயும் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான 0.00 இன்னொரு 055 அப்படிங்கிற பாராமீட்டர்லயும் என்ன பாராமீட்டர் யூஸ் பண்ணிருக்கேன்? AMU. சோ இதோட வேல்யூ AMUல உங்களால டினோட் பண்ண முடியும். மேம் இவ்ளோ மைனூட் வேல்யூ எடுக்கணுமா? ஆமா, இந்த லெசன்ல இவ்ளோ மைனூட் வேல்யூ எடுக்கணும். சோ மாஸ் ஆஃப் புரோட்டான் is 1.6 into 10 power minus 27 kilogram. Mass of neutron is 1.6 into minus 27 kilogram. Then mass of electron is 9.1 into 10 power minus 31 kilogram னு சொல்லி எனக்கு இங்கனக்குள்ள டிராவல் ஆகும். சோ இத நீங்க மறந்துட கூடாது. மேக்ஸிமம் இது நமக்கு கொடுத்துருவாங்க. ஈவன் தோ கொடுக்கலனாலும் இந்த வேல்யூவை நீங்க மேக்ஸிமம் ஞாபகம் வச்சுக்கணும். இதுல எந்த வேல்யூவுமே நீங்க யூஸ் பண்ண கூடாது. சரிங்களா? இதுல எந்த வேல்யூவுமே இல்லாம நீங்க அலைன் பண்ண கூடாது. சோ கம்பல்சரி இதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். சரி, ஓகே. இப்ப நான் பென் கலரை அப்படியே சேஞ்ச் பண்ணிடுறேன். அப்போ இந்த இடத்துல இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்றேன். சரியா பசங்களா? இதை எப்படி யூஸ் பண்றது நான் உங்களுக்கு ப்ராப்ளம் செஷன்ல சொல்றேன். இதுல இருந்து கம்பல்சரி ப்ராப்ளம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுல இருந்து கம்பல்சரி நீங்க ப்ராப்ளம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ மறந்துடாதீங்க, இதுல இருந்து கம்பல்சரி நீங்க ப்ராப்ளம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் நான் ஹைலைட் பண்ணிடுறேன். ஓகே,
ஸோ இதை நமக்கு ஹைலைட் பண்ணியாச்சு. ஸோ ஹைலைட் பண்ணிட்டு அப்படியே நம்ம கிளாஸ்க்கு மூவ் அப் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஓகே, கிளாஸ்க்கு மூவ் அப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஹாய் பவி கண்ணா, எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்போ எனக்கு நியூக்ளியர் டென்சிட்டி இஸ் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் வித் Zங்கிறது என்ன? அட்டாமிக் நம்பர் இஸ் லெஸ் தென் 10. அதுக்கு மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த நியூக்ளியர் டென்சிட்டியை பத்தி நான் இங்கனக்குள்ள பேசணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன தெரியணும்? நியூக்ளியர் டென்சிட்டியை பத்தி நான் பேசணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸோட சைஸ் தெரியணும். அப்புறம் தான் நான் நியூக்ளியஸோட டென்சிட்டிக்கு போவேன். இங்க 2 இம்பார்ட்டன்ட் பாராமீட்டர் நான் உங்களுக்கு டினோட் பண்ண போறேன். ஸோ மறந்துடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கனக்குள்ள யூஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் த நியூக்ளியரோட சைஸ் நான் எடுத்துக்கிறேன். நியூக்ளியரோட சைஸோட எக்ஸ்பிளனேஷன்ஸ்க்கு நம்ம எப்படி போறோம் அப்படிங்கறது பாருங்க. நியூக்ளியஸோட சைஸ் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நியூக்ளியஸோட சைஸ் நீங்க எப்படி சொல்லணும்னா the volume is directly proportional to the mass number னு சொல்லணும். volume is directly proportional to the mass number. ஓகேங்களா? so volume is directly proportional to the mass number. volume of the atom எப்படி இருக்கும்? it seems like as a sphere shape. that is the 4/3 pi capital R cube is directly proportional to the A. 4/3 capital R cube is directly proportional to A. So A அப்படிங்கிறது என்ன? mass number. இப்போ இந்த இடத்துல 4/3 பை எல்லாமே ஓகே தான். எனக்கு முக்கியமா வேரியபிளா வர்றவங்க யாருன்னா இவங்க 2 பேரும் மட்டும் தான். அப்ப அவங்க 2 பேத்தையும் எடுத்தேன்னா தட் ஆர் இந்த கியூபை நான் நெக்ஸ்ட் சைடு கொண்டு போனேன்னா R is directly proportional to A power 1/3 எனக்கு இங்கனக்குள்ள பிஹேவ் பண்ணும். சோ இந்த 4/3 நெக்ஸ்ட் சைடு கொண்டு போனோம்னா 3/4 of pi ன்னு இருக்கும். therefore R is equal to R0 A power 1/3. அதோட சிம்பிளிஃபிகேஷன் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா this R0 ஓட வேல்யூவை நம்ம இந்த இடத்துல எப்பவுமே டினோட் பண்ணணும். R0 is 1.2 into 10 power minus 15 மீட்டர். இதுதான் உங்களுடைய R0 வேல்யூ. 1.2 into 10 power minus 15 மீட்டர். அப்போ இதுதான் என்னுடைய நியூக்ளியர் சைஸோட வேல்யூ. ஸோ நியூக்ளியர் சைஸை நான் இங்க உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். சரிங்களா? நியூக்ளியஸோட சைஸை மென்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஆட்டம் கொடுத்தாலும் அவங்க மாஸ் நம்பர் வேல்யூவை நீங்க கியூப் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பேசிக்கா சொல்றது. எந்த மாஸ் நம்பர் கொடுத்தாலும் இங்க நீங்க கியூப் வேல்யூ எடுத்துடணும். வெயிட்டே பண்ணக்கூடாது. எந்த மாஸ் நம்பர் கொடுத்தாலும் இங்கனக்குள்ள கியூப் வேல்யூவை நீங்க கொண்டு வந்துடணும் அப்படிங்கறத இங்கனக்குள்ள நம்ம என்ன பண்ணியாச்சு? ஹைலைட் பண்ணி காமிச்சாச்சு. ஸோ இதுதான் நியூக்ளியஸோட. எஸ் அர்ஜுன் வணக்கம். ஸோ இதுதான் நியூக்ளியர் சைஸ் அப்படிங்கறத நான் இங்கனக்குள்ள உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ நியூக்ளியஸோட டென்சிட்டிக்கு நம்ம போயலாம். கியூப்னா நீங்க 1/3 தட் இஸ் ரூட் கியூப் எடுக்கணும். அதை மறந்துடாதீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபர்தரா எங்க போலான்னு சொல்லி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைட்டில் நியூக்ளியரோட டென்சிட்டிக்கு நம்ம மூவ் அப் பண்றோம். நல்லா பாருங்க, நான் எதுக்கு மூவ் அப் பண்றேன்னு நியூக்ளியஸோட டென்சிட்டி. டென்சிட்டியோட பேசிக் ஃபார்முலா என்னமா? டென்சிட்டின்னு சொல்லி எடுக்கிறீங்க. அப்ப டென்சிட்டியோட பேசிக் ஃபார்முலா உங்களுக்கு என்னவா இருக்கும்? சோ ஃபார்முலா பாருங்க. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை வால்யூம். மாஸ்னா அதோட மாஸ் நம்பரையும் சேர்த்து பேசணும். சோ மாஸ் இன்டு மாஸ் நம்பர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த நியூக்ளியஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ தட் இஸ் 4/3 pi R cube. சோ இந்த இடத்துல ஆருக்கு பதிலா நான் R0 A power 1/3ங்கிற ரூட் அப்ளை பண்றேன். therefore density is equal to MA divided by 4/3 pi R cube. அந்த ஆருக்கு பதிலா R0 A 1/3 the whole cube னு சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ எப்படி வரும்னு பாருங்க. we will get MA divided by 4/3 pi R0 cube. then A ஓட cube cancel. A gets cancel. மேல mass constant. 4/3 constant. pi constant. R0 cube constant. அப்ப எல்லாமே கான்ஸ்டன்ட்ங்கும் போது density of the nucleus is also constant. that is a 2.3 into 10 power 17 kilogram per meter cube னு சொல்லி டிராவல் ஆக ஆரம்பிச்சிரும். சோ இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நியூக்ளியர் டென்சிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மாஸ் நம்பர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான MCQ.
nuclear density is independent of mass number is A அப்படின்னு சொல்லி இங்கனக்குள்ள நான் denote பண்ணிடுறேன் சரிங்களா so nuclear density is independent of mass number அப்படிங்கற வரைக்கும் இங்கனக்குள்ள நம்ம ஹைலைட் பண்ணி கொடுத்தாச்சு அப்போ என்னோட பேசிக் क्वेश्चनக்கு நியூக்ளியர் சைஸ் and நியூக்ளியர் டென்சிட்டி நான் ரெண்டுமே கால்குலேட் பண்ணது மட்டும் இல்லாம எனக்கு தேவைப்பட்ட பாயிண்டையும் இங்கனக்குள்ள நான் கொண்டு வந்துட்டேன் சொல்லுங்க அர்ஜுன் என்னாச்சு தீபாவளி பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சதா எப்படி போயிட்டு இருக்கு So nuclear density இங்கனக்குள்ள calculate பண்ணியாச்சு அதே மாதிரி nuclear size calculate பண்ணியாச்சு இப்போ நம்மளுடைய short questionக்கு நம்ம move up பண்ண ஆரம்பிக்கலாம் so short question So எனக்கு இங்க short question என்ன கொடுத்திருக்காங்க so simple short question show that the nuclear density is almost constant for nuclei with Z is greater than 10 எப்படி ஷோ பண்ணுவீங்க இப்பதான் சொல்லிட்டு வந்தீங்களே நியூக்ளியர் டென்சிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் நியூக்ளியர் டென்சிட்டி வந்து எதனால கான்ஸ்டன்ட் அப்படினு இப்ப நீங்க சொல்லிட்டு வந்தீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நியூக்ளியர் டென்சிட்டி எதனால கான்ஸ்டன்ட்னு சொல்லிங்க இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் நம்பர் அதனால தான் நியூக்ளியர் டென்சிட்டி கான்ஸ்டன்ட் அப்ப அதையே தூக்கி இங்கனக்குள்ள நீங்க எழுதிக்க வேண்டியதா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை வால்யூம் சோ அப்ப அதோட டெரிவேஷனை நீங்க யூஸ் பண்ணி டென்சிட்டியோட வேல்யூ எனக்கு 2 எனக்கு டென்சிட்டியோட வேல்யூ நான் எடுத்துக்கிறேன் டென்சிட்டியோட வேல்யூ 2.3 into 10 power 17 kilogram per meter cube னு கான்ஸ்டன்ட்டா கிடைக்கும் because இது independent of size அப்படிங்கறத நீங்க இங்கனக்குள்ள எழுதிரலாம் this is independent of size னு சொல்லி சிம்பிளா நீங்க டினோட் பண்ணிக்கலாம் அவ்ளோதான் அந்த டேர்ம்ஸை டினோட் பண்ணீங்கனாவே போதும் இதுக்கு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு சரிங்களா சோ அப்ப சைஸ் பார்த்துட்டேன் நியூக்ளியஸோட டென்சிட்டி பார்த்துட்டேன் இதோட அப்படியே டிராவல் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாராமீட்டர் உள்ள வர்றாங்க அவங்க யாருன்னா தட் இஸ் a mass defect இந்த மாஸ் டிஃபெக்ட்டுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கு இந்த மாஸ் டிஃபெக்ட் எப்படி அட்டைன் ஆகுதுங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சோ மாஸ் டிஃபெக்ட் அப்படிங்கறவங்க ஒருத்தவங்க உள்ள வந்தாச்சு சரி அதெல்லாம் எனக்கு ஓகே தான் மாஸ் டிஃபெக்ட்ங்கிறது என்ன ஆக்சுவலா நமக்கு வந்துட்டு கால்குலேட்டிவ் மாஸுக்கும் எக்ஸ்பெரிமெண்டல் மாஸுக்கும் இடையில ஒரு டிஃபரன்ஸ் வர ஆரம்பிக்குது ஒரு ஆட்டமுக்கு இவ்ளோ மாஸ் தான் இருக்கும்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்றோம் ஆனா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது மாஸ் டிஃபரன்ஸ் தெரியுது அப்போ அந்த காணாம போன மாஸ் எல்லாம் என்னவா மாறுச்சுன்னு சொல்லி செக் பண்ணும்போது அதுதான் மாஸ் டிஃபெக்ட்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க அந்த மாஸ் டிஃபெக்ட் உங்களுக்கு என்னவா வந்திருக்குன்னா ஐன்ஸ்டீன்ஸோட தியரம் படி எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கு ஐன்ஸ்டீன்ஸோட ஃபேமஸ் தியரம் என்ன யாராவது சொல்லுங்க பசங்களா ஐன்ஸ்டீன்ஸோட ஃபேமஸ் தியரம் என்ன ஐன்ஸ்டீன்ஸோட ஃபேமஸ் தியரம் என்ன தட் இஸ் E equal to mc ஸ்கொயர் சோ அந்த இடத்துல இந்த இடத்துல இருந்து தான் அந்த ஈக்குவேஷனை கால்குலேட் பண்ணிருக்காங்க தட் இஸ் a mass is converted into an energy அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க சோ கண்டுபிடிச்சிட்டு இப்ப இந்த பாராமீட்டருக்கு நம்ம உள்ள வரோம் மாஸ் டிஃபெக்ட் சோ மாஸ் டிஃபெக்ட்ட நீங்க என்னன்னு சொல்லலாம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா del m அப்படினு சொல்லி நம்ம டினோட் பண்ணலாம் மாஸ் டிஃபெக்ட்ட சிம்பிளா del m அப்படினு சொல்லி நம்ம டினோட் பண்ணிரலாம் சோ இப்போ மாஸ் டிஃபெக்ட்டுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் சொல்றேன் சோ மாஸ் defect பாருங்க mass of the nucleus is smaller than the sum of the masses அதுதான் calculated valueக்கும் அங்க கிடைக்கிற practical valueக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த difference தான் நம்ம highly என்னன்னு சொல்லி denote பண்ணிருக்கோம் mass defect அப்படினு சொல்லியே நம்ம denote பண்ணி கொண்டு வரோம் ஓகே சோ அப்ப nuclear density mass defectங்கறத நான் எடுத்தாச்சு சோ அப்ப definition the difference between the actual mass of the nucleus and the sum of mass of the constituent nucleon so nucleons அப்படிங்கிறது என்ன so nucleons அப்படிங்கிறது வேற எதுவும் கிடையாது so இந்த இடத்துல we can take like as a proton plus neutron தான் இங்கனக்குள்ள நமக்கு nucleons அப்படினு சொல்லி டினோட் பண்றாங்க so இப்படிதான் உங்களுக்கு இந்த mass defect parameter calculate ஆகுதுங்கறத நான் ஹைலைட் பண்ணி சொல்லிடுறேன் சொல்லிட்டு இத நம்ம அப்படியே அலைன் பண்ணாம இங்க கான்செப்டோட சேர்த்து நம்ம பேசலாம் so let us go for the mass defect so அப்ப இங்கனக்குள்ள நான் mass defect அப்படிங்கறதை எடுத்துக்கிறேன் so mass defect வந்துட்டு del m இந்த mass defect ஓட ஃபார்முலா பாருங்க so that mass defect del m is equal to it will becomes as a zmp plus capital N
mn மைனஸ் கேபிட்டல் M. இதுதான் இந்த மாஸ் டிஃபெக்டோட ஈக்குவேஷன். ஸோ மாஸ் டிஃபெக்டோட ஈக்குவேஷன் பார்த்துட்டீங்க இல்லையா? ஸோ அப்போ இங்கனக்குள்ள உங்களுக்கு கிளியரா இருக்கும். இதுதான் மாஸ் டிஃபெக்ட். ஸோ இதுல Z அப்படிங்கிறது யாரு? நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து Z அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணிடுறோம். Zங்கிறது அட்டாமிக் நம்பர்னு டினோட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து N அப்படிங்கிறது யாரு? Nங்கிறது வேற யாரும் இல்ல. திஸ் இஸ் சிம்பிளி a நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கனக்குள்ள டினோட் பண்ணியாச்சு. ஓகே, அப்ப இந்த கேபிட்டல் M யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கேபிட்டல் M சிம்பிளா நம்ம டினோட் பண்ணலாம். திஸ் இஸ் த ஆக்சுவல் மாஸ். இது வேற யாரும் கிடையாது. இதுதான் என்னுடைய ஆக்சுவல் மாஸ். அவங்க அந்த இடத்துல எனக்கு எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணும்போது இந்த மாஸ் தான் வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை தான் நம்ம ஆக்சுவல் மாஸ்ன்னு சொல்லி டினோட் பண்றோம். சரிங்களா? ஓகே, இப்ப மாஸ் டிஃபெக்ட் del M பார்த்தாச்சு. இந்த மாஸ் டிஃபெக்டோட சேர்ந்து நான் இன்னொரு பாராமீட்டரையும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அது வேற யாரும் கிடையாது. ஸோ தட் இஸ் எ பேக்கிங் ஃபிராக்ஷன். ஸோ பேக்கிங் ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிட்டோம்னா தட் இஸ் எ PF அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணிடுறோம். ஸோ தட் இஸ் எ P டாட் F இஸ் ஈக்குவல் டு பேக்கிங் ஃபிராக்ஷன் மாஸ் டிஃபெக்ட் டிவைடட் பை த மாஸ் நம்பர். பேக்கிங் ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது மாஸ் டிஃபெக்ட் டிவைடட் பை மாஸ் நம்பர் அப்படிங்கறத நான் இங்கனக்குள்ள யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? திஸ் இஸ் மை பேக்கிங் ஃபிராக்ஷன். மாஸ் டிஃபெக்ட் டிவைடட் பை மாஸ் நம்பர் அப்படிங்கிற பாராமீட்டரை நம்ம இங்கனக்குள்ள யூஸ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. சரி, ஓகே, இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பாராமீட்டர் வேணும். அதாவது மாஸ் டிஃபெக்ட் எனக்கு எப்படி கால்குலேட் பண்றதுன்னு தெரியல. அப்ப மாஸ் டிஃபெக்ட் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு இங்கனக்குள்ள நம்ம பார்க்கலாமா? சோ மாஸ் டிஃபெக்ட் நம்ம எப்படி கால்குலேட் பண்றதுன்னு இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். சோ எக்ஸாம்பிள் வைஸ் நம்ம மூவ் அப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோ எக்ஸாம்பிள் வைஸ் நம்ம இங்கனக்குள்ள மூவ் அப் பண்றோம் பாருங்க. லெட் மீ டேக் த எக்ஸாம்பிள். சோ எக்ஸாம்பிள் பாருங்க, அவங்க சொல்லிட்டாங்க calculate the mass defect of an alpha particle அப்படின்னு அவங்க எனக்கு question கொடுத்துட்டாங்க. So calculate the mass defect of an alpha particle. Okay, so alpha particle அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இங்கனக்குள்ள alpha particle பார்க்கிறதுக்கு முன்னாடி வேற என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா mass of proton 1.007825 AMU. இதுல ஒரு நம்பர் கூட விடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். Then mass of neutron பாத்தீங்கன்னா 1.008665 AMU. எல்லா நம்பர்ஸையுமே நம்ம எடுக்கணும். அதுக்கடுத்து எனக்கு mass of electron எனக்கு நார்மலாவே தெரியும். பட் நான் இங்க எனக்கு எலக்ட்ரான் தேவைப்படாது ஈக்குவேஷன்ல. சோ இது ரெண்டையும் கொடுத்துட்டாங்க. இப்போ ஆக்சுவல் மாஸும் क्वेश्चनல அவங்க தான் கொடுக்கணும். தட் இஸ் 4.002800 AMU அப்படிங்கறதையும் நம்ம வந்து இங்கனக்குள்ள அலைன் பண்ணி கொடுத்தாச்சு. சோ இப்போ மாஸ் டிஃபெக்ட் கேட்டிருக்காங்க. சோ மாஸ் டிஃபெக்ட் ஆஃப் an alpha particle நான் இங்கனக்குள்ள கால்குலேட் பண்ண போறேன். எப்படி கால்குலேட் பண்றதுன்னா the mass defect del M is equal to ZMP plus capital NMN minus capital M. இதுதான் ரூல். அப்போ இந்த இடத்துல நான் Z ஓட வேல்யூவை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். நான் Z கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்றேன்னு சொல்லி பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆல்பாங்கிறது ஹீலியம் நியூக்ளியஸ். சோ ஹீலியம் நியூக்ளியஸோட வேல்யூ எழுதிடுறேன் 24. இதுல Z ஓட வேல்யூ 2. N-னா என்ன கால்குலேட் பண்ணுவீங்க? N-ங்கிறது 4 minus 2. Therefore N is equal to 2. அப்ப ஃபார்முலால நான் ஒவ்வொரு பாராமீட்டரா இங்கனக்குள்ள நான் அப்ளை பண்றேன். ZMP. அப்போ Zங்கிறது அட்டாமிக் நம்பர் இன்டு MP ஓட வேல்யூ 0.007825 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வாட் we will get 2.015650. ஓகே, அதுக்கு அடுத்து NMN நம்ம யூஸ் பண்றோம். Nங்கிறது நம்மளுடைய நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். தட் இஸ் 2 into 1.008665 எடுத்துக்கிறோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது we will write like as 2.015650 AMUன்னு நம்ம எடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். அஸ்பர் தியரம் என்ன பண்ணணும்? இதை ரெண்டையும் ஆட் பண்ணி இங்க இருக்கிற மாசால நம்ம சப்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பேசிக் ரூல். ஸோ இப்போ நான் அந்த ஒர்க்கை தான் உங்களுக்கு நான் பண்ண போறேன். அப்ப இது ரெண்டையுமே நான் ஆட் பண்ண போறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு ஆட் த ZMP plus NMN. ஸோ பிளஸ் NMN. இதுல இருந்து நான் கேபிட்டல் M நான் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் அப் பண்ணோம்னா 2.015650வையும்
2.017,330 ஆட் அப் பண்ணி அவங்க கொடுத்த given massனால நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணணும். So இது ரெண்டையும் ஆட் அப் பண்ணி சப்ராக்ட் பண்ணோம்னா we will get 0.030180ங்கிறது கிடைக்கும். இதுதான் உங்களுடைய மாஸ் டிஃபெக்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மாஸ் டிஃபெக்ட் எப்பவுமே மைனூட் வேல்யூவா தான் கிடைக்கும். லைக் 0.00 அந்த மாதிரி உங்களுக்கு மைனூட் வேல்யூவா தான் கிடைக்குமே தவிர மேக்ஸிமைஸ்டு வேல்யூவா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால எங்கேயாவது உங்களுக்கு மாஸ் டிஃபெக்ட் 3.11 இல்ல 1.11 கிடைச்சாலும் நீங்க கால்குலேட் பண்ணது தப்பு. ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி உங்களுக்கு அந்த மாஸ் டிஃபெக்ட் எப்படி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமமா 0.00 அப்படிங்கிற அளவுல தான் கிடைக்கணும். அது ஒரு ஹிண்ட் பாயிண்ட் இங்கனக்குள்ள நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்ப இங்கனக்குள்ள எனக்கு மாஸ் டிஃபெக்ட் கிடைச்சிருச்சு. சோ மாஸ் டிஃபெக்ட் கிடைச்சதுன்னு அடுத்த क्वेश्चनக்கு போறேன். அடுத்த क्वेश्चन இஸ் a binding energy. What is the binding energy? ரெண்டு எலக்ட்ரானையோ இல்ல எனக்கு புரோட்டானையும் நியூட்ரானையுமோ பைண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு தேவையான எனர்ஜியை தான் இந்த இடத்துல நம்ம என்னன்னு டினோட் பண்றோம்? பைண்டிங் எனர்ஜி. சோ பைண்டிங் எனர்ஜி a single nucleon. நியூக்ளியான்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? புரோட்டான் பிளஸ் நியூட்ரான்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சோ புரோட்டான் பிளஸ் நியூட்ரான், இந்த புரோட்டானும் நியூட்ரானையும் எனக்கு பைண்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி தான் என்னைய பொறுத்த வரைக்கும் பைண்டிங் எனர்ஜி. லக்ஷயா, என் நேம் நிவேதா. ஓகேவா கண்ணா? சோ புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். சோ இது ரெண்டையும் சேர்த்து பைண்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி பைண்டிங் எனர்ஜி. இந்த பைண்டிங் எனர்ஜியோட ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் a del m into c ஸ்கொயர்னு இருக்கும். சோ c ஸ்கொயர் போட்டிருக்குங்கிறதுக்காக நீங்க உடனே ஸ்பீட் ஆஃப் லைட்டால மல்டிப்ளை பண்ணிக்க கூடாது. அதை நீங்க எலக்ட்ரான் வோல்ட்ல கன்வெர்ட் பண்ணணும். சோ ஃபார் கால்குலேஷன் நான் இங்க உங்களுக்கு எழுதுறேன். திஸ் இஸ் ஃபார் கால்குலேஷன். மேல ஈக்குவேஷன் அப்படி இருக்கலாம், பட் ஃபார் கால்குலேஷன் that binding energy is equal to the mass defect del m into 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டால நீங்க மல்டிப்ளை பண்ணணும். சோ பசங்களா இந்த இடத்துல ஹைலைட் பண்ணும்போது பாருங்க, கால்குலேஷன் பண்ணும்போது மாஸ் டிஃபெக்ட் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது நீங்க 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டால மல்டிப்ளை பண்ணி தான் கால்குலேஷன்ல ஆன்சர் எழுதணும். பட் ஃபார்முலா வைஸ்க்கு நீங்க பைண்டிங் எனர்ஜி டெல் எம் சி ஸ்கொயர்னு எழுதினா மட்டும் போதும். சோ இப்படிதான் நீங்க அப்ரோச் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கறத நான் இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணி சொல்லிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் calculate the energy equivalent for the one atomic mass unit. So energy equivalent for the one atomic mass unit ன்னு கேட்டிருக்காங்க. one atomic massக்கு எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும்? ஸோ இப்போதானே நான் உங்களுக்கு சொன்னேன் 931ஆல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னேன், மல்டிப்ளை பண்ணுவீங்கன்னு சொன்னேன்னா, ஸோ அந்த பராமீட்டர் தான் இங்கனக்குள்ள நம்ம ஃபாலோ அப் பண்ண வந்திருக்கோம். வேற எதுவுமே கிடையாது. ஸோ சைஸ் அண்ட் டென்சிட்டி எல்லாம் பார்த்துட்டு மாஸ் டிஃபெக்ட் பார்த்துட்டு இப்போ நம்ம பைண்டிங் எனர்ஜி கர்வ் எல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல அதுக்கு முன்னாடி ஒன் அட்டாமிக் மாஸை இங்கனக்குள்ள நான் உங்களுக்கு கிளியர் பண்றதுக்கு வந்திருக்கேன். ஸோ எனர்ஜி ஈக்குவலண்ட் ஒன் அட்டாமிக் மாஸுக்கு எனர்ஜி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கறத தான் நம்ம கால்குலேட் பண்றோம். சரிங்களா? ஓகே, கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். என்ன பசங்களா லிசன் பண்ணிட்டு இருக்கீங்களா கூடவே? ஆமா எஸ் அப்படின்னா இங்கனக்குள்ள கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒன் அட்டாமிக் மாஸ் யூனிட்டுக்கு கால்குலேட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க எனர்ஜி அப்படிங்கறதும் ஈஸ் ஈக்குவல் டு டெல் எம் சி ஸ்கொயர் தான். சரிங்களா? ஈஸ் ஈக்குவல் டு டெல் எம் சி ஸ்கொயர். ஸோ அப்போ நம்மளுடைய கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கால்குலேட் த எனர்ஜி ஈக்குவலண்ட் ஆஃப் ஒன் அட்டாமிக் மாஸ் யூனிட். ஓகே, ஸோ நவ் ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் எழுதியாச்சு. ஸோ ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணணும்? எஸ் அர்ஜுன், நான் காஃபி சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா அர்ஜுன்? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? சிங்கிற வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஸ்பீட் ஆஃப் லைட் 3 into 10⁸ மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஒன் அட்டாமிக் மாஸ் யூனிட்டோட வேல்யூ இப்பதான் கால்குலேட் பண்ணிட்டு வந்தேன். 1.66 into 10⁻⁻27 கொண்டு போய் நீங்க அப்ளை பண்ணுவீங்க. எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு
மாஸோட வேல்யூ 1.66 into 10 power minus 27, speed of light value 3 into 10 power 8 the whole square னு சொல்லி எழுதினதுக்கு அப்புறம் இதை மல்டிப்ளை பண்றதுக்கு முன்னாடியே இங்க இருக்கிற எனர்ஜியை நீங்க எலக்ட்ரான் வோல்ட்ல மென்ஷன் பண்ணணும். ஸோ நீங்க எலக்ட்ரான் வோல்ட்ல மென்ஷன் பண்ணணும்னா வர்ற வேல்யூவை 1.6 into 10 power minus 19 நீங்க டிவைட் பண்ணணும். அப்ப டிவைட் பண்ணீங்கன்னா 1.6 கேன்சல். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. the energy is approximately equal to 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஏன்னா எலக்ட்ரான் வோல்ட்ல நான் இங்க யூனிட்டை சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஸோ அதனாலதான் இந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணும்போது எப்பவுமே டெல்லம்மால 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டா மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கறத எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணிட்டே இருக்கோம், நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கோம். சரியா பசங்களா? ஓகே. So binding energy per nucleon. So binding energy per nucleon அப்படிங்கறதோட physical mean வந்து இந்த இடத்துல எனக்கு கேட்டிருக்காங்க. ஸோ பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியானை பற்றி எனக்கு தெரியணும்னா இது பெருசாக வேற எதுவும் கிடையாது. நான் சிம்பிளாக வந்துட்டு இப்போ அப்ளை பண்ண போகிறேன். எப்படி அப்ளை பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்க. பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான். ஸோ பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் இஸ் ஈக்குவல் டு பைண்டிங் எனர்ஜியை நான் என்ன ஃபார்முலாவில் எழுதுவேன்னு உங்களுக்கு தெரியும். டெல்எம் இன்டூ சி ஸ்கொயர், மாஸ் டிஃபெக்ட் இன்டூ சி ஸ்கொயர். அப்போ இதை நம்ம என்ன டேர்ம்ஸில் டினோட் பண்ணுவோம், இசட்எம்பி plus NMN minus capital M into C square binding energyங்கறனால divided by A. So இது எதை கொடுக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியூக்ளியான்ஸோட ஃபோர்ஸை கொடுக்குது. ஸோ இங்கனக்குள்ள நீங்க மாஸ் நம்பரால ஒரு பாராமீட்டரை டிவைட் பண்றது உங்களுக்கு எதை மீன் பண்ணுதுங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இட் மீன் அபவுட் த ஃபோர்ஸ். ஸோ எதை மீன் பண்ணுது, உங்களுக்கு நியூக்ளியான்ஸோட பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸை மீன் பண்ணி சொல்லுது. அந்த நியூக்ளியான்ஸை ஒன்னா சேர்க்கறதுக்கு, அந்த டுகெதர் பண்ணி கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கு அப்படிங்கறது தான் இந்த இடத்துல உங்களுக்கு பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் அப்படிங்கிற டாபிக் ஹைலைட் பண்ணி சொல்லுது. சரியா பசங்களா? ஓகே அர்ஜுன், சூப்பர். ஓகே. ஸோ இதுதான் இந்த இடத்துல எனக்கு இந்த பாராமீட்டர் டினோட் பண்ணுதுங்கிறதையும் நான் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ பைண்டிங் எனர்ஜி கர்வை நம்ம இங்கனக்குள்ள பாக்குறோம். சரிங்களா? ஸோ பைண்டிங் எனர்ஜியோட கர்வ் இங்கனக்குள்ள எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட் அஸ் கோ ஃபார் த பைண்டிங் எனர்ஜி கர்வ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பைண்டிங் எனர்ஜி கர்வ் அப்ளை பண்றவங்க முடிஞ்ச அளவுக்கு சேம் டு சேமா புக்ல இருக்கிற டயக்ராம் மாதிரியே தான் ட்ரை பண்ணணும். ஸோ சேம் டு சேமா புக்ல இருக்கிற டயக்ராமை எக்ஸாக்டா எடுத்துக்கோங்க. பைண்டிங் எனர்ஜி கர்வுக்கு சேம் டு சேமா புக்ல இருக்கிற டயக்ராம தான் அப்படியே நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத எக்காரணத்தை கொண்டு மறந்துடாதீங்க. சரிங்களா? சோ இப்ப இந்த இடத்துல பைண்டிங் எனர்ஜி கர்வ்ல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு நான் ஹைலைட் பண்றேன். சோ பைண்டிங் எனர்ஜி கர்வ் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கனக்குள்ள நான் உங்களுக்கு டிரா பண்றேன். பாக்குறதுக்கு இப்படி போய் ஆக்சுவலா எடுத்ததுமே ஸ்பைக்ஸா தான் டிராவல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்பைக்கா உங்களுக்கு டிராவல் ஆகி மேக்சிமம் ரீச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படிதான் உங்களுக்கு இந்த பைண்டிங் எனர்ஜி கர்வ் இருக்கும். அப்ப இந்த பைண்டிங் எனர்ஜி கர்வோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதை டினோட் பண்ணுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைக்ஸ் வர்ற பிளேஸ் 1H1 then 1H2 அதுக்கப்புறம் 1H3. ஸோ புரோட்டான் நியூட்ரான் இவங்க எல்லாருமே லைட்டர் நியூக்ளியை. ஸோ ஃபர்ஸ்ட் டினோட் பண்றது இவங்க எல்லாருமே லைட்டர் நியூக்ளியை. ஸோ செகண்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம போறோம். ஸோ பைண்டிங் எனர்ஜி கர்வ் ஒவ்வொரு பாயிண்டா நமக்கு டினோட் பண்ணிட்டே வரும். அந்த அடுத்த பாயிண்ட் நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா இதோட மேக்சிமம் பாயிண்ட்டுக்கு போறோம். ஸோ அந்த என்னுடைய மாஸ் நம்பர் 56 கிட்ட தான் என்னால மேக்சிமம் பைண்டிங் எனர்ஜி எடுக்க முடியுது. அதோட வேல்யூ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 8.8 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டா இருக்கு. இது செகண்ட். அடுத்தது என்னுடைய மாஸ் நம்பர் 20ல இருந்து என்னுடைய மாஸ் நம்பர் 40ல இருந்து 120 வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஸ்டேபிளா தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் 8.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அளவுக்கு டிராவல் பண்றனால இவங்க யாருமே ரேடியோ ஆக்டிவ் எலமெண்டா இல்ல.
அதுக்கு அடுத்து வெளியில வர்றவங்க யாருன்னு சொல்லி பாருங்க. அதுக்கு அடுத்து அந்த 120 எனக்கு கிராஸ் ஓவர் பண்ணும்போது எப்ப எனக்கு இந்த ப்ராக்ரஸ் நடக்குது, அந்த 120 நமக்கு கிராஸ் ஓவர் பண்றாங்க. சரிங்களா? அந்த 120 கிராஸ் ஓவர் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, when the binding energy per nucleonோட வேல்யூ 7.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டா எனக்கு டிராப் ஆகுதோ, அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய எலமெண்ட் எல்லாமே நமக்கு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நான் இங்க ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அடுத்த டாபிக் நமக்கு என்ன வரப்போகுதுன்னு அர்த்தம், ரேடியோ ஆக்டிவிட்டிங்கிற கான்செப்ட் உள்ள வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இவங்க ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்டா இருக்காங்க. ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் வந்து ஹை மாஸ் நம்பர் இருக்கிறவங்களுக்கும் லோ மாஸ் நம்பர் இருக்கிறவங்களும் தான் எனக்கு இந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்டா இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் தே வேர் ஹைலி அன்ஸ்டேபிள். ஸோ இவங்க ஹைலி அன்ஸ்டேபிளா இருக்கிறனால தான் இவங்க ரேடியோ ஆக்டிவ் எலமெண்டா இருக்காங்க. ஸோ இவங்க நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ்க்குள்ள இவங்க மூவ் அப் ஆவாங்க அப்படிங்கிற வரைக்கும் இங்கக்குள்ள நமக்கு ஹைலைட் பண்ணி சொல்லிடுறாங்க. சரிங்களா? அப்ப பைண்டிங் எனர்ஜி கர்வ் எனக்கு இதை தான் டினோட் பண்ணுதுங்கிறத அழகா இங்கக்குள்ள நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. சரி, ஓகே. இப்ப நியூக்ளியர் ஃபோர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ரேடியோ ஆக்டிவிட்டி உள்ள வருது அப்படின்னாலே அது சேர்த்து ஏதோ ஒரு பாராமீட்டரை உள்ள இழுத்துட்டு வர போகுதுன்னு சொல்லி அர்த்தம். அந்த பாராமீட்டர் உள்ளுக்குள்ள வந்துருச்சு, அதுதான் நமக்கு நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் நமக்கு எப்படி வரும், எப்படி ஒர்க் ஆகுங்கிற எல்லாத்தையுமே நம்ம இங்கனக்குள்ள பார்க்க போறோம். ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ்க்கு நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். வாட் இஸ் நியூக்ளியர் ஃபோர்ஸ்? நியூக்ளியர் ஃபோர்ஸ் எனக்கு எப்படி ஒர்க் ஆகுது, நியூக்ளியர் ஃபோர்ஸ்ல என்னென்ன பாராமீட்டர்ஸ் எல்லாம் நடக்குது, இந்த மாதிரி நம்ம டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரியா பசங்களா? ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸுங்கிறது என்ன, நியூக்ளியஸ்குள்ள ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை தான் நீங்க நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு சொல்றீங்க. ஸோ கிளாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நியூக்ளியஸ்குள்ள ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் அதை தான் நம்ம என்ன ஃபோர்ஸ்னு சொல்லி டினோட் பண்ணுவோம், எப்பவுமே நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு நியூக்ளியர் ஃபோர்ஸ்னா என்ன அப்படிங்கிற பாராமீட்டர்ஸ்ல இருந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன், நியூக்ளியர் ஃபோர்ஸ் வில் கிவ் யூ த ஸ்ட்ராங்கஸ்ட் இன்ட்ராக்ஷன். ஸோ எனக்கு ஒரு ஹைலி ஸ்ட்ராங்கஸ்ட் இன்ட்ராக்ஷனை கொடுத்துரும். பிகாஸ் தட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் இன் நேச்சர். அதனால எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் இன்ட்ராக்ஷன் கொடுத்துரும். நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் எதை வேணும்னாலும் நம்ம டினோட் பண்ணிக்கலாம். தென் இதோட ஆக்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா எவ்வளோ ரேஞ்சுக்குள்ளதான் ஆக்ட் ஆகும்னா 10⁻⁻15 மீட்டருங்கிற ரேஞ்சுக்குள்ளதான் எனக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இதோட ஆக்டிங் ரேஞ்ச் 10⁻⁻15 மீட்டர் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளதான் எனக்கு இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போறோம். ஸோ வெரி ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல இது ஆக்ட் ஆகுது, எனக்கு அது ஓகே தான். ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் இன் நேச்சர் அப்படிங்கறத சொல்லிட்டேன், வெறும் ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டேன். இந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது என்ன பேருக்கு இடையில ஆக்ட் ஆகும்னா புரோட்டான் பேருக்கு இடையிலையும் அண்ட் நியூட்ரான் பேருக்கு இடையிலையும் எனக்கு ஆக்ட் ஆகும். ஸோ புரோட்டான் பேர், அதுக்கப்புறமா எது ரெண்டு இடையில ஆக்ட் ஆகும், நியூட்ரான் பேருக்கு இடையில ஆக்ட் ஆகும். ஆக்ட் ஆகிறது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் எனக்கு இங்கனக்குள்ள ஆக்ட் ஆகும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் எனக்கு இங்கனக்குள்ள ஆக்ட் ஆகும். ஸோ புரோட்டான் நியூட்ரானுக்கு இடையில என்ன ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. நல்லா நீங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல புரோட்டான் அண்ட் நியூட்ரானுக்கு இடையில இது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஆனா புரோட்டானும் பாசிட்டிவ் சார்ஜ், எனக்கு இன்னொரு புரோட்டானும் பாசிட்டிவ் சார்ஜ். இந்த ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கு இடையில நான் பைண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஹை ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த ஹை ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஒன்னா சேர விடாது. அதையும் தாண்டி இங்க ஒன்னா அவங்கள பைண்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் இன் நேச்சருங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியணும். சரிங்களா? ஹாய் தருண். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், தென் நியூக்ளியர் ஃபோர்ஸ்.
இருக்கிறதுலே யாரு ஸ்ட்ராங்கஸ்ட்னு நான் வேல்யூ எழுதுறதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிரும். ஸோ கண்டிப்பா இதுதான் எனக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கறத நான் இங்க உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ பாயிண்ட் வைஸ் நம்ம அப்படியே இதோட டீடைலிங் பாயிண்ட்டுக்கு கண்டினியூ பண்ணோம்னா, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இங்க நான் கிராஃப்ல இருந்து உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் கிராஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மேல இருந்து எனக்கு கீழே வருது. எப்படி கிராஃப் வருதுன்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி வெர்சஸ் டிஸ்டன்ஸ் கிராஃப் எனக்கு இந்த இடத்துல வருது. ஸோ எனக்கு இங்கனக்குள்ள இருக்கிற பாயிண்ட் லிமிட்டை நான் R0 வைப்பேன். ஸோ இந்த R0ஓட வேல்யூ கிராஸ் ஆகும்போது ரிப்பல்சிவ்ல இருந்து அது அட்ராக்டிவா எனக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஹாய் தருண், ஹாய் அம்மு, எப்படி இருக்கீங்க? ஸோ எனக்கு R0க்கு முன்னாடி வரைக்கும் R0 வேல்யூ அப்ரோச் ஆகி அதுக்கு வர்ற முன்னாடி வரைக்கும் இருக்கிற ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா தட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இட் வில் பிகம்ஸ் as a repulsive. இதே எனக்கு அதுக்கப்புறம் போகும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜியில இருந்து எனக்கு கிடைக்கிற ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இட் வில் பிகம்ஸ் as a attractive. ஸோ இந்த பாயிண்ட் தான் நான் உங்களுக்கு இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணி சொல்ல போறேன். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா R is less than R0ங்கும் போது தேர் பொட்டன்ஷியல் எனர்ஜி எனக்கு ரேப்பிடா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது கிரியேட் பண்றது ஸ்ட்ராங் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அதை தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல பாயிண்டா டினோட் பண்ணியிருக்கேன். இதே செகண்ட் கண்டிஷன் பாருங்க, R is greater than R0ன்னு எடுத்துட்டீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகி இட் டென்ஸ் டு 0. ஸோ 0கே போயிடும். ஸோ 0கே போகும்போது இட் வில் கெயின் த மேக்ஸிமம் அட்ராக்ஷன். R0 is equal to 0.8 ஃபெர்மி லெவல்ல நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம ஹைலைட் பண்ணியாச்சு. ஸோ எந்த பாயிண்ட்ல 0 ஆகும்னு பாத்தீங்கன்னா R is approximately 4 femtometerல உங்களுக்கு மொத்த நியூக்ளியர் ஃபோர்ஸும் 0 ஆயிரும். ஸோ இந்த பர்டிகுலர் பொசிஷன்ல மொத்த நியூக்ளியர் ஃபோர்ஸுமே 0 ஆயிரும் அப்படிங்கறதையும் நான் ஹைலைட் பண்ணிட்டேன். மேம் இவ்ளோ டீடைலிங் பேசணுமா? ஆமா, இது டீடைல் தானே உங்களுக்கு. ஸோ இவ்ளோ டீடைலிங்கும் பேசணும். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்கனக்குள்ள நான் அடுத்த செட்டப் கொண்டு வரேன். ஸோ சார்ஜ் இஸ் அ இண்டிபெண்டன்ட். ஓகேங்களா? சார்ஜ் இஸ் இண்டிபெண்டன்ட். ஸோ உள்ளுக்குள்ள என்ன சார்ஜ் இருந்தாலுமே இது போட்டு ப்ராப்ளம் தான் பண்ணியிருக்கும். ஸோ சார்ஜ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். அதாவது என்ன ஃபோர்ஸ்? அதுவும் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் உங்களுக்கு சார்ஜை டிபெண்ட் பண்ணியே இல்லை. ஸோ சார்ஜ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படிங்கறத இங்கனக்குள்ள நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ ஒரு லாங் ஆன்சருக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே இங்கனக்குள்ள நம்ம எடுத்து அப்ரோச் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ ரேஷியோ லெவல்ல இருந்து எல்லாத்தையுமே நம்ம எழுதியாச்சு. சூப்பர். அப்போ நம்மளுடைய ஃபுல்லா நியூக்ளியர் கான்செப்ட் செட்டப்ஸ் எல்லாமே முடிஞ்சு அடுத்து நம்ம உள்ள வர்றோம். என்ன டாபிக் உள்ள வரோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ரேடியோ ஆக்டிவிட்டியில ஆல்பா டிகே, பீட்டா டிகே, காமா ரேடியேஷன்ஸ், தென் லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் டிகே, ஹாஃப் லைஃப், கார்பன் டேட்டிங், டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான்ஸ்குள்ள இப்ப நம்ம வந்து பிளேஸ் ஆகிறோம். ஓகே, இதுல இருந்து क्वेश्चंस எப்படி கேட்டிருக்காங்க? டெஃபினட்டா வாட் இஸ் ரேடியோ ஆக்டிவிட்டில இருந்து தான் அவங்களும் நமக்கு ஸ்டோரி ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. என்னென்னங்கறத கடகடன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடலாமா? பசங்களா ரெடியா இருக்கீங்களா? என்னாச்சு, எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? அம்மு, I said good evening. I said good evening டாமா. நான் உங்களுக்கு குட் ஈவினிங் சொன்னேன் கண்ணா. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டிக்குள்ள மூவ் அப் ஆக ஆரம்பிக்கலாம். ஸோ வாட் இஸ் ரேடியோ ஆக்டிவிட்டியில இருந்து இதோட செட்டப்ஸ் எல்லாம் நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கறத நம்ம இங்கனக்குள்ள பார்க்கலாம். So first one என்னோடைய டைட்டில் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ வாட் இஸ் த ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது தான் இங்கனக்குள்ள ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும். ஸோ ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன, அதுல இருந்து என்னென்ன பாராமீட்டர்ஸை கொண்டு வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்பா, பீட்டா, காமா அப்படிங்கிற ரேடியேஷன்ஸ் ஒரு நியூக்ளியஸோட டிஸ்இன்டிகிரேஷன்ஸ்னால வெளியில வருது அப்படின்னா அதை தான் நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்றோம். சரிங்களா? ஸோ ரேடியோ ஆக்டிவிட்டி நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆல்பா, பீட்டா, காமா. ஸோ இங்கனக்குள்ள ஸ்பான்டேனியஸா ஆல்பா, பீட்டா, காமா ரேஸ் எனக்கு பெனிட்ரேட் பண்ணக்கூடிய அளவு இருக்கக்கூடிய ரேஸ் வெளியில வந்தாங்க அப்படின்னா அதை தான் நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்லி டினோட் பண்றோம். இதுல நான் ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ அர்ஜுன், தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட்.
ஸோ அப்போ இங்கனக்குள்ள நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறது ஆல்ஃபா டிகே. ஆல்ஃபா டிகேனா நீ நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னங்கிறத சொல்றேன். ரொம்ப ரொம்ப ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆல்ஃபா டிகே அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இசட்ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி ஏல இருந்து நீங்க 4 சப்ராக்ட் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? இசட்ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணி எடுக்கணும், ஏல இருந்து 4 சப்ராக்ட் பண்ணி எடுக்கணும். இதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா டிகேவா இருக்கும். ஸோ அப்ப ஆல்ஃபா டிகேக்கு நான் என்ன டினோட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேரண்ட் நியூக்ளியஸை இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பேரண்ட் நியூக்ளியஸ்ல இருந்து எனக்கு ஒரு டாட்டர் நியூக்ளியஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது ஸோ ஐ வில் ரைட் லைக் அஸ் இசட்ல இருந்து 2 சப்ராக்ட் ஆயிரும், அதே மாதிரி ஏல இருந்து 4 சப்ராக்ட் ஆயிரும். ஸோ அப்ப அந்த இடத்துல எது வெளியில வந்திருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹீலியம் நியூக்ளியஸ். ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள்ஸ்ல நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த இடத்துல ஆல்ஃபா டிகேங்கிறது ஹீலியம் நியூக்ளியஸ் தான் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிடுறேன். ஸோ இப்படிதான் உங்களுக்கு ஆல்ஃபா டிகேங்கிற ப்ராக்ரஸ் நடக்குது அப்படிங்கறதையும் சேர்த்து ஹைலைட் பண்ணியாச்சு. ஸோ ஆல்ஃபா டிகே ப்ராக்ரஸ் இப்படிதான் எனக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதுல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், புக் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். தட் இஸ் யுரேனியம் 92 238. ஸோ இதுல இருந்து நான் 2 சப்ராக்ட் பண்ணணும். எதுல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணணும்? கீழே இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பர்ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணனா எனக்கு 90. யுரேனியம் மேல இருக்கிற மாஸ்ல இருந்து 4 சப்ராக்ட் பண்ணனா 234. எனக்கு இங்கனக்குள்ள ஹீலியம் நியூக்ளியஸும் கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் ஆல்ஃபா டிகே. இப்ப ஆல்ஃபா டிகேல இருந்து அடுத்து பீட்டா டிகேக்கு போகலாம். நான் தான் லேட்டா சொன்னா? ஓகே அம்மோ, இனி நான் கரெக்டா சொல்லிடுறேன். ஸோ நீங்க ஆன்சர் சொல்ல ரெடியா இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுல கொஸ்டின்ஸ் கேட்டு. ஆன்சர் சொல்ல ரெடியா இருக்கீங்களா? ஸோ நெக்ஸ்ட் பீட்டா டிகேக்கு போகலாம். பீட்டா டிகேவை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் அ 2 செட் ஆஃப் டிகேஸ். ஸோ பீட்டா டிகேல 2 விதமான பீட்டா டிகே இருக்கு. டைரக்டா நீங்க பீட்டா டிகேக்குள்ள இறங்க முடியாது. ஸோ இட் ஹாவ் அ செப்பரேட் 2 டைப். என்ன செப்பரேட் 2 டைப் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா the first one is a beta negative decay அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம். சரிங்களா? சோ பீட்டா நெகட்டிவ் டிகே. சோ பீட்டா நெகட்டிவ் டிகேனா அதுல உங்களுக்கு ஈக்குவேஷன் வேணும்னா, அந்த ரெப்ரசன்டேஷன் வேணும்னா உங்களுக்கு நெகட்டிவ்ல இருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா அதோட அட்டாமிக் நம்பரோட 1 ஆட் பண்ணணும். சோ மாஸ் நம்பர்ல எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. அட்டாமிக் நம்பர்ல 1 ஆட் பண்ணணும், மாஸ் நம்பர்ல எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காதுங்கறத நான் ஹைலைட் பண்ணிடுறேன். அப்போ இதுதான் என்னுடைய பேரண்ட் நியூக்ளியஸ். சோ அட்டாமிக் நம்பர்ல என்ன பண்ணணும்? 1 ஆட் பண்ணணும். சோ Z+1. ஸோ மாஸ் நம்பர் எனக்கு அப்படியே தான் இருக்கும். இந்த பீட்டா டிகே எனக்கு நடக்கும்போது இதோட ஒரு எலக்ட்ரானும் இதோட ஒரு ஆன்டி நியூட்ரினோவும் வெளியில வருவாங்க. ஸோ இதோட ஒரு எலக்ட்ரானும் இதோட ஒரு ஆன்டி நியூட்ரினோவும் எனக்கு கிடைப்பாங்க. இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பீட்டா நெகட்டிவ் டிகே. இங்கனக்குள்ள ஏன் 1 ஆடப் ஆகுதுன்னா ஒரு நியூட்ரான் ஒரு புரோட்டானா கன்வெர்ட் ஆகும்போது வெளியில எலக்ட்ரானையும் ஆன்டி நியூட்ரானையும் கொடுக்கும், ஆன்டி நியூட்ரினோவையும் கொடுக்கும். ஸோ அதனாலதான் உங்களுக்கு பீட்டா நெகட்டிவ் டிகேல Z அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணக்கூடிய இந்த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ்ல 1 ஆடப் ஆகுது. பிகாஸ் Nங்கிற நியூட்ரான் என்னவா மாறிடுச்சு? ஒரு புரோட்டானா கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? ஓகே அர்ஜுன், நன்றி சொல்லல இனிமேல். ஸோ செகண்ட் செட்டப்புக்கு போகலாம். ஸோ செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ பீட்டா பாசிட்டிவ் டிகே. இந்த பீட்டா பாசிட்டிவ் டிகேவை பொறுத்த வரைக்கும் Z இருந்து 1 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ மாஸ் நம்பர்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சேஞ்சுமே இருக்காதுங்கிறத நான் இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ சொல்லிட்டு ஈக்குவேஷன் எழுதணும்னா XZA. ஸோ இதுல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணணும். Z-1 இந்த இடத்துல எனக்கு Yங்கிற பேரண்ட் டாட்டர் நியூக்ளியஸ் கிடைக்கும் A. இதுல இருந்து எனக்கு எலக்ட்ரானுக்கு பதிலா கிடைக்கிறது பாசிட்ரான், பாசிட்ரானோட சேர்ந்து நியூட்ரினோ. ஸோ எனக்கு இங்கனக்குள்ள நியூட்ரினோவும் ஒரு பாசிட்ரானும் கிடைக்கும். ஸோ பாசிட்ரான் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஆன்டி பார்ட்டிகல் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரானுடைய ஆன்டி பார்ட்டிகல் அப்படிங்கிறத நம்ம இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பீட்டா டிகே. ஸோ பீட்டா டிகேக்கு நம்ம எக்ஸாம்பிள் எழுதலாம். தட் இஸ் 11Na20. இதுல இருந்து எனக்கு
அட்டாமிக் நம்பர்ல இருந்து 1 கம்மி ஆகுது, மாஸ் நம்பர் அப்படியே இருக்குன்னா டெஃபினட்டா இதுதான் எனக்கு என்ன டிகேவா இருக்கணும், பீட்டா பாசிட்டிவ் டிகேவா இருக்கணும் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு இங்க ஹைலைட் பண்ணி சொல்லிட்டேன். சரிங்களா? சோ சிம்பிளா இது எல்லாத்தையுமே வந்து ஹைலைட் பண்ணி இங்கக்குள்ள நம்ம டினோட் பண்ணியாச்சு. சரி, ஓகே மேம், இதெல்லாத்தையும் ஹைலைட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்க யாரு? அவங்க தான் காமா டிகே. ஸோ தேர்ட் பராமீட்டர்ல வர்றவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் காமா டிகே. ஸோ காமா டிகேவை பொறுத்த வரைக்கும் நோ சேஞ்ச், எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது. அட்டாமிக் நம்பர்லையும் மாஸ் நம்பர்லையும் எந்த விதமான சேஞ்சஸுமே உங்களுக்கு இருக்காது. அப்போ நீங்க நியூக்ளியஸ் அனுப்புறீங்கன்னா அந்த நியூக்ளியஸ் உங்களுக்கு எக்ஸாக்டா அதே மாதிரி தான் வரும், எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அப்ப இதுல இருந்து யாரு தான் வெளியில வந்திருப்பான்னு பாத்தீங்கன்னா காமா ரேஸ் தான் வெளியில வந்திருப்பாங்க, எந்த சேஞ்சஸுமே இருக்காது. சரி, ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அப்ப காமா ரேடியேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் நம்பர்லையும் மாஸ் நம்பர்லையும் எந்த சேஞ்சஸுமே வர்றதுக்கு பாசிபிலிட்டி கிடையாதுங்கிறத நம்ம ஹைலைட் பண்ணியே சொல்லியாச்சு. சொல்லிட்டு இங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு போலாமா? ஓகே, இங்கனக்குள்ள நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு மூவ் அப் பண்ணலாம். ஸோ என்ன எக்ஸாம்பிளுக்கு போறேன் அப்படிங்கறத பாருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எலமெண்ட் நான் இங்கனக்குள்ள எடுத்துக்கிறேன். நான் இங்கனக்குள்ள ஒரு பெர்ஃபெக்ட் எலமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த எலமெண்டோட அட்டாமிக் அண்ட் மாஸ் நம்பர் டினோட் பண்றேன் 70 to 180. இது ஃபர்ஸ்ட் ஆல்பா டிகேவை அட்டைன் பண்ணி A1 மாறுது, செகண்ட் பீட்டா டிகேவை அட்டைன் பண்ணி A2 மாறுது, தேர்ட் ஆல்பா டிகே அட்டைன் பண்ணி A3 மாறுது, அகெயின் காமா டிகே அட்டைன் பண்ணி A4 மாறுது. A4 மாறும்போது இதோட அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் வேல்யூ என்னங்கிறது தான் கொஸ்டின். ஜென்ரலா பீட்டான்னு போட்டிருந்தா இட் இஸ் ஆல்வேஸ் டினோட்டட் அஸ் அ பீட்டா நெகட்டிவ் டிகே. அப்ப நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஆல்பா டிகேவை அப்ரோச் பண்ணுது. அப்ப A1 அது இருக்கும்போது எனக்கு அட்டாமிக் நம்பர்ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணிடணும். அப்ப 70, மாஸ் நம்பர்ல இருந்து 4 சப்ராக்ட் பண்ணிடணும். அப்ப 176. நெக்ஸ்ட் பீட்டா நெகட்டிவ் டிகேக்கு போயிருக்கும். அப்ப A2 பீட்டான்னு கொடுத்தாவே பீட்டா நெகட்டிவ் டிகே. அப்ப பீட்டா நெகட்டிவ் டிகேல எனக்கு அட்டாமிக் நம்பர் 1 ஆட் அப் பண்ணணும். 1 ஆட் அப் பண்ணோம்னா 71, 196, சாரி 176. அடுத்து எங்க போகுது? A3க்கு போகும்போது திரும்பவும் எனக்கு இங்க இருக்கக்கூடிய அட்டாமிக் நம்பர்ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணணும். அப்ப 69, மாஸ் நம்பர்ல இருந்து 4 சப்ராக்ட் பண்ணணும். சோ அப்ப என்ன வரும்? 172. நெக்ஸ்ட் காமா, no change. So no change in atomic number and the mass number. அப்போ ஃபைனல் வேல்யூ A4ல என்ன கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 69, 172. So Z is equal to 69 and the A is equal to 172 is the answer. இதுதான் உங்களுக்கு ஃபைனல்ல கிடைச்சிருக்கும். So இப்படிதான் நீங்க கால்குலேட் பண்ணணும். சரியா பசங்களா? ஓகே, symbolic representation of alpha, beta, gamma நம்ம கிளியரா பார்த்துட்டோம். உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட சேர்த்தும் சொல்லியாச்சு. ஸோ ஒரு கிளான்ஸ் இது என்ன பண்ணிடணும், கிளியரா பார்த்துட்டு வந்துடணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்க, இன் ஆல்பா டிகே. ஸோ இங்கக்குள்ள ஒரு கொஸ்டின் நமக்கு தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த தியரிட்டிக்கல் கொஸ்டினுக்கு நம்ம இங்கனக்குள்ள ஆன்சர் பண்ண போலாம். என்ன தியரிட்டிக்கல் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? In alpha decay, why the unstable nucleus emits alpha nucleus, why it does not emit 4 separate nucleons? நியூக்ளியான்ஸ்ங்கிறது என்ன? நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். நியூக்ளியான்ஸ்ங்கிறது புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். அது ஏன் எனக்கு ஆல்பா பார்ட்டிகலாவே வெளியில அனுப்புது? எதனால எனக்கு 4 நியூக்ளியான்ஸ் வெளியில போங்கன்னு அனுப்ப மாட்டேங்குது? எதுக்காக ஆல்பா பார்ட்டிகலாவே அனுப்புது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த இடத்துல நீங்க யுரேனியம் எடுத்திருந்திருப்பீங்க. தட் இஸ் யுரேனியம் 92 238. இது எனக்கு ஆல்பா டிகே அச்சீவ் ஆகும்போது என்னுடைய அட்டாமிக் நம்பர் 90 ஆவும் என்னுடைய மாஸ் நம்பர் 234 ஆவும் வந்திருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் டிஸ்இன்டகிரேஷன். ஸோ இந்த டிஸ்இன்டகிரேஷன்ல
உங்களுக்கு எனர்ஜி வந்து வெளியில வருது. இந்த எனர்ஜி எப்படி வெளியில வருதுன்னா உங்களுக்கு நெகட்டிவ் டேர்ம்ஸா எனக்கு மாறுது. நெகட்டிவ் டேர்ம்ஸா மாறக்கூடிய இந்த வேல்யூ எதை நமக்கு டினோட் பண்ணுதுங்கிறத சொல்றேன். ஸோ எதை டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இது டினோட் பண்ணக்கூடிய விஷயம், it implies as total mass of the product. Total mass of the product is greater than parent nucleus. So parent nucleus விட total mass of the product greater இருக்கு. result எனக்கு greater இருக்கு. ஆனா எனக்கு given greater இல்ல. ஸோ இந்த நேச்சுரல் ப்ராசஸ் வந்து இதை உங்களால் என்ன பண்ண முடியாது, இந்த கைண்ட் ஆஃப் ப்ராசஸை வந்து உங்களால் எனர்ஜி கன்சர்வேஷன்ஸ்குள்ள அப்ளை பண்ணி கொண்டு வர முடியாது. இது எனர்ஜி கன்சர்வேஷன் தியரம்ல அப்ளை ஆகுதுன்னா நான் மொத்தமாக அனுப்பினாலும் தனித்தனியாக அனுப்பினாலும் சேம்னு சொல்லும். ஆனால் உங்களால தான் இது எனர்ஜி கன்சர்வேஷன் தியரம்குள்ள அப்ளையே பண்ண முடியாது. அப்புறம் எப்படி மொத்தமாக அனுப்பினாலும் உங்களுக்கு வந்துட்டு சேர்ந்து அனுப்பினாலும் சேம்னு சொல்லுவீங்க? அந்த தியரமை இது வயலேட் பண்ணுது. ஸோ அப்ப கன்சர்வேஷன் தியரமை இது வயலேட் பண்றனால தான் இது தனித்தனியா அனுப்ப முடியல அப்படிங்கறதையும் இங்கனக்குள்ள நான் ஹைலைட் பண்றேன். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி தியரமை இது எப்படி டினோட் பண்ணுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா வயலேட் பண்ணுது அப்படிங்கறதையும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்லிடுறேன். சரியா பசங்களா? அப்ப இந்த இடத்துல இந்த क्वेश्चंसக்கும் நம்ம ஆன்சர் எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन நம்ம மூவ் அப் பண்ணலாம். What is mean life of an radioactive nucleus? So mean life na என்னங்கிறது தான் இங்கனக்குள்ள ஒரு क्वेश्चन ஆ நமக்கு கேட்டிருக்காங்க. What is the mean life? Okay. So mean life, half life. இது ரெண்டுமே நமக்கு கான்செப்ட்ல வரக்கூடியது. மீன் லைஃப்னா என்ன, half லைஃப்னா என்ன, இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும், கான்செப்ட்ஸ்ல எடுத்துட்டு வந்து அப்ளை பண்ணணும். என்ன பசங்களா டயர்ட் ஆயாச்சா? ஸோ மேம் லீவ் விட்ட என்ஜாய்மெண்ட்ல நாங்க போயிட்டு இருக்கோம் மேம் அப்படின்னு சொல்லி எதுவும் போயிட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. ஸோ மீன் லைஃப்ங்கிறது என்ன, ஹாஃப் லைஃப்ங்கிறது என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் மீன் லைஃப் பராமீட்டர் நான் உங்களுக்கு அப்ளை பண்றேன். அதுக்கப்புறம் ஹாஃப் லைஃப் பராமீட்டருக்குள்ள நம்ம டிராவல் பண்ணி போய்க்கலாம். சரிங்களா? ஸோ மீன் லைஃப் ஹாஃப் லைஃப் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த இடத்துல. ஸோ மீன் லைஃப் அப்படிங்கிறது என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் மீன் லைஃப் அப்படிங்கிறது சம் ஆர் இன்டகிரேஷன் ஆஃப் லைஃப் டைம் ஆஃப் ஆல் நியூக்ளியை டு த டோட்டல் நம்பர் ஆஃப் நியூக்ளியை present. ஓகே, all nuclei to the total number of nuclei. So lifetimeல இருக்கக்கூடிய எல்லா நியூக்ளியைக்கும் தென் பிரசன்ட்ல இருக்கக்கூடிய நியூக்ளியைக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோவை தான் நமக்கு என்னன்னு சொல்லி டினோட் பண்ணிருக்காங்க, மீன் லைஃப் அப்படிங்கிற டேர்ம்ஸ்ல டினோட் பண்ணிருக்காங்க. இந்த மீன் லைஃபை என்ன சிம்பிள்ல சொல்லுவாங்கன்னு தெரியுமா? இந்த மீன் லைஃபை டவ் அப்படிங்கிற சிம்பிள்ல சொல்லுவாங்க. அப்ப இங்க எழுதியிருக்கிற வேர்டிங்கை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மீன் லைஃபை என்ன சிம்பிள்ல சொல்லணும், டவ்ங்கிற சிம்பிள்ல சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ தட் மீன் லைஃப் இட் இஸ் டினோட்ஸ் ஆஸ் த டவ். ஸோ டவ்னு சொல்லிட்டு the tau is equal to sum of the lives in the nuclei. Sum of the life. ஓகேங்களா? So sum of the lives in of all nuclei. So all nuclei அப்படின்னு சொல்லி நம்ம இங்கனக்குள்ள எடுத்துக்கலாம். So divided total number of, we can go for the total number of nuclei அப்படின்னு சொல்லி இங்கனக்குள்ள நம்ம டினோட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ முருகா நியூக்ளியங்கிறது ப்ளூரல், நிறைய நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் இருக்காங்க. நியூக்ளியஸ்ங்கிறது ஒரே ஒருத்தவங்க, நியூக்ளியங்கிறது ப்ளூரல், உங்களுக்கு மோர் தென் 2, 2 பேத்துக்கு அதிகமா அந்த இடத்துல இருக்காங்கிறது. நியூக்ளியான்ஸ்ங்கிறது நான் அகைன் அண்ட் அகைன் சொல்லிட்டு வந்திருக்கேன் பாருங்க, இங்க கூட சொல்லியிருக்கேன், புரோட்டான் பிளஸ் நியூட்ரான், இதுதான் நியூக்ளியான்ஸ். ஸோ இதுதான் இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். இப்ப கிளியரா இருக்குங்களா முருகா? ஸோ இதுதான் இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ். ஸோ எல்லா நியூக்ளியைக்கும், அப்ப இந்த இடத்துல எல்லா நியூக்ளியைக்கும் பிளஸ் பிரசன்ட்ல இருக்கக்கூடிய நியூக்ளியைக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ தான் மீன் லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணியாச்சு. ஸோ அப்ப இந்த மீன் லைஃப் எப்படி எனக்கு ஒர்க் ஆகுதுங்கிறத இங்கனக்குள்ள நம்ம பாத்திரலாமா? ஸோ அப்ப நான் கால்குலேஷன்ஸ்க்கு ரெடி ஆயிட்டேன். நீங்க ரெடி ஆயிட்டீங்களா பசங்களா? ஸோ முருகா இப்ப உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமா இங்க நீங்க கேட்கலாம்.
ஸோ இப்போ நம்ம அப்படியே கண்டினியூவேஷன்ஸில் மூவ் அப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே எனக்குள்ள மீன் லைஃபை டிரைவ் பண்ண போகிறேன். ஸோ மீன் லைஃபை டிரைவ் பண்ணி எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து நம்ம இங்கனக்குள்ள அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறத நீங்கள் இங்கனக்குள்ள பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் எனக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் டேர்ம்ஸ் கொண்டு வரேன். சரிங்களா? எனக்கு தேவையான டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கனக்குள்ள கொண்டு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் மீன் லைஃப் எழுதியாச்சு. ஸோ திரும்பவும் அந்த மீன் லைஃப்ல நான் என்ன சொல்கிறேன், டோட்டல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டினோட் பண்ணுறேன். நியூக்ளியான்ஸ்ங்கிறது அடிஷன் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். புரோட்டான் ஆர் நியூட்ரான் இல்ல, டோட்டல் அடிஷன் ஆஃப் சம் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ஓகே, மாஸ் நம்பர்ல சொல்றீங்கல்ல, புரோட்டானும் இருக்காங்க நியூட்ரானும் இருக்காங்கன்னு, அதோட இன்னொரு நேம் தான் இங்க நியூக்ளியான்ஸ். இப்ப கிளியரா இருக்குங்களா? So let me go to the derivation, that is the total life of all N0 nuclei. N0 is the initial, அதை நம்ம மாற்ற முடியாது. Divided by the total number of nuclei is a N0 அப்படிங்கிறத நான் இங்கனக்குள்ள எடுத்துக்கிறேன். So the total life of dn nuclei is equal to the time into dn. Now the total life of N0 nuclei is equal to integral of 0 to N0 into T into dn. Okay, apply பண்ணியாச்சுங்களா? ஸோ இப்போ டவ்வோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். டவ் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன், தட் இஸ் த இன்டெக்ரல் ஆஃப் 0 to N0 T into dn டிவைடட் பை N0. N0 நான் இந்த இடத்துல எப்படி எழுதலாம், 1 divided by N0 integral of 0 to N0 time T into dn. So 1 divided by N0 then integral of T into dn ன்னு சொல்லி எனக்கு ப்ராபகேட் ஆகுது. ஸோ இதை ப்ராபகேட் ஆகும்போது இதை எங்கேருந்து நான் ஈக்குவேஷனில் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேடியோஆக்டிவ் ஈக்குவேஷன். ஸோ ஃப்ரம் from radioactivity equation n is equal to N0 e power minus lambda t. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா dn is equal to e பவரில் இருக்கிற லாம்டா கீழே இறங்கிரும். ஸோ மைனஸ் லாம்டா N0 e பவர் மைனஸ் லாம்டா t into dt. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கும், எனக்கு ப்ரெசண்டோட வேல்யூவும் இனிஷியல் வேல்யூவும் சேமுங்கும் போது the time values becomes a 0. இதே எனக்கு ப்ரெசண்டோட வேல்யூ 0வா இருந்ததுன்னா டைம் எனக்கு இன்ஃபினிட்டியா போயிருந்திருக்கும். ஸோ இனிஷியல்ல எவ்வளோ இருக்கோ அதுதான் ப்ரெசன்ட் அப்படின்னா நாங்கள் இன்னும் அந்த வேலை ஆரம்பிக்கவே இல்லைன்னு அர்த்தம். பட் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சுன்னா அந்த டைம் ரொம்ப லாங்கா போயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். டவ் இஸ் ஈக்குவல் டு 1 divided by n integral of 0 to infinity t. இந்த பக்கம் நீங்க dnக்கு பதிலாக கால்குலேட் பண்ண மைனஸ் லாம்டா N0 e பவர் மைனஸ் லாம்டா டி இன்டூ டிடி. மேம் நான் ஏன் இதெல்லாம் கொண்டு வரணும், இங்கனக்குள்ள பராமீட்டர் பாருமா, இங்கனக்குள்ள டிஎன் இங்கனக்குள்ள பராமீட்டர் பாருங்க, உங்களுக்கு டி இருக்கு டிஎன் இருக்கு. எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன், என்ன வச்சு எந்த பராமீட்டருமே இல்லை, டீயை வச்சு எந்த பராமீட்டருமே இல்லை, எப்படி நீ வந்து இன்டிகிரல் பண்ணுவ, பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த வேல்யூவை இங்கனக்குள்ள கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அலைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ இதுல தேவையானது எல்லாத்தையுமே எடுத்து நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதுல நான் தேவையானதெல்லாம் எடுத்து அப்ளை பண்றேன். ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இஸ் எ கான்ஸ்டன்ட் தூக்கி வெளியில போட்டுருங்க. ஸோ வேற என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி அப்படியே ஒவ்வொன்றா அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கனக்குள்ள நமக்கு N0 இருக்கு, அங்க ஒரு N0 இருக்கு, N0 அழகா கேன்சல் பண்ணி விட்டுறலாம். தென் இ பவர் மைனஸ் லாம்டா மட்டும்தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ N0 கேன்சல் பண்ணிட்டு என்னுடைய லாம்டாவை தூக்கி வெளியில போட்டுட்டு 0 to infinity, தென் பேலன்ஸ் டேர்ம் t இருக்கும், இ பவர் மைனஸ் லாம்டா t இருக்கும், தென் dt இருக்கும். இதை மட்டும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இன்டிகிரல் பண்ண போறோம். ஸோ இதை மட்டும் நம்ம இன்டிகிரல் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு லாம்டா வெளியில இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் பண்றேன். இன்டெக்ரல் பண்ணும்போது டி இ பவர் மைனஸ் லாம்டா இன்டூ டி divided by minus lambda. So the power value is 0 to infinity. So infinity apply பண்ணனும், 0 apply பண்ணனும், ரெண்டையுமே apply பண்ணலாம். So tau is equal to 0 and infinity. What we will get, lambda of 0 to infinity ரெண்டுக்கும் apply பண்ணனும் first parameterல.
செகண்ட் பராமீட்டர்ல நான் என்ன பண்றேன்னு பாருங்க, எதுக்கு மட்டும் நான் இன்டெகிரல் பண்றேன், e பவர் மைனஸ் லாம்டா டி டிவைடட் பை மைனஸ் லாம்டா இன்டூ டீக்கு மட்டும் நான் இன்டெகிரல் பண்றேன். ஃபர்ஸ்ட் டீயோட பராமீட்டருக்கு இன்டெகிரல் பண்ணியிருந்தேன், இப்போ ஈயோட பராமீட்டருக்கு நான் இன்டெகிரல் பண்றேன். அப்படி நான் இன்டெகிரல் பண்ணேன்னா வாட் ஐ வில் கெட், இங்க எனக்குள்ள எனக்கு இன்டெகிரல்ல என்ன கிடைக்கும் அப்படிங்கறத பாருங்க. வாட் we will get, ஸோ ஒவ்வொருல இருந்தும் ஒவ்வொன்று வெளியில வரும். ஸோ we will get ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நான் எடுத்துப்பேன், டினாமினேட்டர்ல நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு 0 ஆயிரும். செகண்ட் செக்மெண்ட் மட்டும் தான் இருக்கும், தட் இஸ் 1 by lambda of e power minus lambda t divided by அந்த லாம்டாவை தூக்கி வெளில போட்டோமே 0 to infinity. So when we substitute that, tau is equal to 1 by lambda. So this is my final equation. So அப்போ இந்த இடத்துல tau is equal to 1 by lambda ன்னு சொல்லி வருது. இதை நான் அப்படியே எடுத்து அலைன் பண்ணேன்னா எனக்குள்ள ரெஃபரன்ஸ் நோட் எழுதுறேன். So reference note, when from t half, that half life is equal to 0.693 divided by lambda. அப்போ t half is equal to 0.693 into tau ன்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷனை நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ ரெண்டு ஈக்குவேஷன், ரெண்டு மீன் லைஃப் ஈக்குவேஷனை இங்கனக்குள்ள நம்ம கனெக்ட் பண்ணி இன்டெகிரல் பண்ணி பாராமீட்டர்ஸோட அப்ளை பண்ணி இங்கனக்குள்ள கொண்டு வந்து நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ என்னென்ன ஜீரோ ஆகணுங்கிறத எல்லாத்தையுமே நம்ம அலைன் பண்ணியிருக்கோம். ஓகே, Sophie, actually she is okay, no issues. ஓகேங்களா? மேம் இங்க தான் இருக்காங்க. She is also taking the classes. கண்ணா, ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணி மீன் லைஃபோட வேல்யூவை கால்குலேட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. சூப்பர். அதுக்கடுத்து எனக்கு ஹாஃப் லைஃப் கேட்டாங்க, மீன் லைஃப் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஃப் லைஃப் மட்டும் நம்ம கிட்ட கேட்காம விட்டுருவாங்களா? நம்ம தானே கான்சியஸா இருந்திருக்கணும். அடுத்து ஹாஃப் லைஃப். ஸோ அப்போ என்ன, ஒவ்வொரு ஆட்டமும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு ட்ரீயா இருக்கட்டும், இல்லை ஒரு மம்மிஃபைட் பாடியா இருக்கட்டும், எல்லாமே உயிரோட இருக்கிற வரைக்கும் கார்பனை இன்ஹேல் பண்ணிட்டு இருக்கும். அது இறந்ததுக்கு அப்புறம் கார்பனை வெளியில வந்து வெளியில எக்ஸ்ஹேல் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி எவ்வளோ கார்பனை அது லாஸ் பண்ணிருக்கு, எவ்வளோ கார்பன் உள்ள இருக்கு அப்படிங்கறத வச்சு அவங்களோட ஏஜ் வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ டெஃபினெட்லி சோஃபி, ஐ வில் கன்வே யுவர் மெசேஜ். ஓகே, டோன்ட் வெரி. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலயுமே அந்த கார்பனோட இன்ஹெல் லெவல் அண்ட் எக்ஸ்ஹெல் லெவலை வச்சு அந்த பெர்ஃபெக்ட் ஆப்ஜெக்டோட ஒரு ஏஜை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதுதான் நமக்கு ஹாஃப் லைஃப், மீன் லைஃப்னு சொல்லிலாம் நம்ம பிரிச்சு வச்சு இங்கனக்குள்ள பேசிட்டு இருக்கோம். இப்போ வாட் இஸ் அ ஹாஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு இனிஷியல்ல இருந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் ரெடியூஸ் ஆயிருக்கு, பர்டிகுலர் இன் ஹாஃப் ஆஃப் த பீரியட்ல எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்கு, 1/2 ஆஃப் த அமௌண்ட் ரெடியூஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கனக்குள்ள ஹாஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஓகே. அப்ப எனக்கு ஹாஃப் லைஃப்கான டெரிவேஷன்ஸ் வேணும் இல்லையா? ஸோ ஹாஃப் லைஃப்கான டெரிவேஷன்ஸ் நான் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைஃப் எனக்கு வேணும். அதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வர ஆரம்பிக்கலாம். சரிங்களா கண்ணா? தேங்க்யூ சோ மச் சோஃபி. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னைய பொறுத்த வரைக்கும் N0ங்கிறது பிரசன்ட்ல இருக்கிற வேல்யூ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. N0 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சாம்பிள்ஸ் நான் எடுத்துக்கிறேன். N0 இஸ் அ நம்பர் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சாம்பிள். அந்த ரேடியோ ஆக்டிவ் சாம்பிள் எனக்கு பிரசன்ட் இல்லைன்னா இனிஷியல்ல இருக்கிறது. ஸோ தட் டைம் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் N அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சாம்பிள்ஸ் இன்னும் லெஃப்டா இருக்கு, அதை தான் நான் இந்த இடத்துல என்னன்னு சொல்லி டினோட் பண்ணுவேன். இப்போ டைமை நான் என்ன பாராமீட்டர்ல கால்குலேட் பண்ணணும்னா, டி ஹாஃப் அப்படிங்கிற பாராமீட்டர்ல கால்குலேட் பண்ணணும். டி ஹாஃபோட டெஃபினிஷனே எனக்கு எப்பவுமே இனிஷியல்ல இருந்து ஹாஃப் ஆஃப் த சாம்பிள் லெஃப்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றது தான் இங்க டி ஹாஃப்ங்கிற ஹாஃப் லைஃபை நம்ம எடுத்திருக்கோம். சரி, ஓகே. இப்போ இதோட மெயின் ஈக்குவேஷனை நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரம் n இஸ் ஈக்குவல் டு N0 e பவர் மைனஸ் லாம்டா டி அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஸோ லாம்டாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ திஸ் இஸ் த ரேடியோ ஆக்டிவ் டீகேன்னு சொல்லி நம்ம ஹைலைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுல ஸ்மால் டீக்கு பதிலாக தேவையான பாராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கனக்குள்ள அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்படி அப்ளை பண்றேன்னு பாருங்க. ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், எக்ஸாக்ட்லி. ஸோ ஒரு லைஃப் கொடுக்குறாங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆர்டரை தான் நீங்க இந்த இடத்துல டி ஹாஃப்னு சொல்லுவீங்க, ஹாஃப் லைஃப்னு சொல்லுவீங்க. எக்ஸாக்ட்லி ரைட் சோஃபி. நம்ம சிம்பிள் கால்குலேஷன்ஸ்ல கம்மி பண்றதுக்கு இப்படிதான் ஹாஃப் டேர்ம்ஸ் 1/4 1/8 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ அப் பண்ணிட்டே வருவோம்.
இப்போ கிளியரா இருக்குங்களா கண்ணா? So now நான் என்ன பண்றேன் n naught and x இங்கனக்குள்ள n க்கு பதிலா நான் value apply பண்றேன். This will becomes as a n naught divided by 2. So I will write like as a n naught e power minus lambda small t க்கு பதிலா நான் half எழுதிக்கிறேன். n naught gets cancel. So 1 by 2 is equal to e power minus lambda t half அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். So இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 1 by 2ங்கறத basis இந்த 1 by 2 அப்படிங்கற basis நான் ரிவர்ஸ் பண்றேன். So ரிவர்ஸ் பண்ணனா I will get 2 is equal to e பவர்ல இருக்கிற மைனஸ் இங்க பிளஸ் ஆ மாறிடும். So half of t half கிடைக்கும். e ரிமூவ் பண்ணனா you will get the log. So log basis நீங்க இங்கனக்குள்ள எடுத்துறலாம். So எப்ப log basis எடுத்தீங்கன்னா log 2 is equal to lambda t half into the log exponential அப்படின்னு எனக்கு டர்ன் ஓவர் ஆகும். So இப்படி டர்ன் ஓவர் ஆகிறத தான் நான் இங்கனக்குள்ள ஹைலைட் பண்றேன். So அதுதான் என்னோட ஃபைனல் ஈக்குவேஷனா வருது. So t half is equal to log exponential 2 divided by lambda. சரிங்களா? So log base 10 கிடையாது, exponential வேல்யூவா இங்கனக்குள்ள இருக்கு. So இதை நீங்க கன்வெர்ட் பண்ண 2.303 log base 10 உங்களுக்கு உள்ள வந்துரும் into 2 divided by lambda. Therefore t half ஓட வேல்யூ 0.693 divided by lambda அப்படிங்கறத நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். So அப்ப இதுதான் நம்மளுடைய t half ஓட வேல்யூ. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஈக்குவேஷன்ஸ், மறந்துடக் கூடாது. சரிங்களா பசங்களா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ஸ், எங்கேயுமே நீங்க இங்கனக்குள்ள மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ கிளியரா இருக்கா? ஸோ கிளியரா இல்லை அப்படின்னா நீங்க இங்கனக்குள்ள வந்துட்டு ஹைலைட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கிளியரா இருந்ததுன்னா சொல்லலாம். Trust me, she is my dream, ma'am. Oh, really? Superb. Actually, அவங்க yeah, that was very true. நான் டெஃபினட்டா அதை வந்துட்டு மேம்க்கு கன்வே பண்ணிடுறேன். Definitely, I will bring her to the live. Okay? One of the liveக்கு நான் உங்களை கூட்டிட்டு வரேன். சரியா கண்ணா? ஸோ எனக்குள்ள ஹாஃப் லைஃப் வேல்யூவும் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ சிம்பிளாக நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணிட்டோம். எஸ், இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஜென்ரலாகவே கேட்டுட்டே வருவாங்க. சரிங்களா? ஸோ ஹாஃப் லைஃப் பீரியட் வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றுக்குமே அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே ஒவ்வொன்றுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒவ்வொன்றுக்கு கம்மியாக இருக்கும். அப்படியே வேல்யூ போக 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 உங்களுக்கு கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணிடுறேன். ஸோ சூப்பர் சூப்பர் சோஃபி, டெஃபினெட்லி ஐ வில் கன்வே யுவர் மெசேஜ். ஸோ டோன்ட் வெரி, நான் உங்கள் மெசேஜை கண்டிப்பாக அவங்களுக்கு கன்வே பண்ணிடுறேன். சரிங்களா? That's so sweet. So she have this kind of student. Okay, so she is having this much love. So definitely அதை உங்களுக்கு நான் கன்வே பண்ணிடுறேன் கண்ணா. ஸோ அப்போ இங்கனக்குள்ள நம்ம என்ன கால்குலேட் பண்ணியாச்சு? டி ஹாஃபை நம்ம இங்கனக்குள்ள கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மீன் லைஃப் இல்லைன்னா ஹாஃப் லைஃப் அகெயின் அண்ட் அகெயின் ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும். எந்த இடத்துலையுமே அதை படிக்காம மட்டும் எக்ஸாம் ஹாலுக்கு போயிடாதீங்க. ஓகே, ஸோ யூ நோ, so listen up, what is mean by activity or decay rate? So activity or decay rate அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்டம் வந்து அதனால ஸ்டேபிளா இருக்க முடியாம ஸ்டேபிளா இருக்கிறதுக்காக தன்கிட்ட இருக்கிற ரேடியேஷன்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் அதோட மாலிகுல்ஸ் எல்லாத்தையும் வெளியில கொடுக்குற மாதிரி தான். ஒரு ஆட்டம் தன்னை ஸ்டேபிளா இருக்கிறதுக்காக ரேடியேஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா வெளியில அனுப்புது, தன்னைத்தானே டீகே பண்ணுது, ஈவன் தோ அதனால ஸ்டேபிள் ஆக முடியல. அப்போ இந்த இடத்துல டீகே ரேட்டுங்கிறது ஒரு செகண்டுக்கு ஒரு ஆட்டம் எவ்வளோ தூரம், ஆட்டம் கிடையாது, ஒரு நியூக்ளியஸ் எவ்வளோ தூரம் செல்ஃப் டீகே ஆகுது, அதை தான் நம்ம இந்த இடத்துல என்னன்னு சொல்றோம்னா ஆக்டிவிட்டி, அப்படி இல்லைன்னா டீகே ரேட் அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் பேராமீட்டர் பாருங்க, வாட் இஸ் a curie? curie அப்படிங்கிறது இட் இஸ் a யூனிட். ஆக்சுவலி அந்த யூனிட் என்னன்னா ஒரு எவ்வளோ நம்பர் ஆஃப் டீகேஸ் நடக்குதுங்கிறத மெஷர் பண்ணக்கூடிய யூனிட். ஸோ தட் இஸ் 3.7 into 10^10 டீகேஸ் பெர் செகண்ட். ஸோ ஒரு செகண்ட்ல கிட்டத்தட்ட 3.7 into 10^10 டீகேஸ் நடந்திருக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு ஹைலைட் பண்ணதை தான் நம்ம கியூரின்னு சொல்லி நம்ம டினோட் பண்றோம். ஓகேவா பசங்களா? அப்ப ஷார்ட் கொஸ்டின்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஷார்ட் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம அலைன் பண்ணி ஆன்சர் சொல்லிட்டு மூவ் அப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம மூவ் அப் பண்ணலாம். வாட் ஆர் த கன்ஸ்டிட்யூவன்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் நியூட்ரான் அண்ட் புரோட்டான்? ஓகே,
So what are the constituent particles of neutron and proton? So இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்றது? இவ்ளோ நேரம் நியூக்ளியஸ்ல ஒண்ணுமே இல்லையே. சோ நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இது வந்து ஒரு குவார்க் மாடல் பேஸ் பண்ணி வர்க் ஆகும். சரிங்களா? என்ன மாடல் பேஸ் பண்ணி வர்க் ஆகும் அப்படினு சொல்லி டினோட் பண்ணியாச்சு. குவார்க் மாடல் பேஸ் பண்ணி உங்களுக்கு இங்க வர்க் ஆகும். சோ குவார்க் அப்படினு சொல்லும்போது இங்கனக்குள்ள புரோட்டான்ஸ் அண்ட் த நியூட்ரானை பத்தி நம்ம இங்கனக்குள்ள பேசிட்டு இருக்கோம். சோ எனக்கு புரோட்டான் எதனால மேட் அப் ஆஃப் ஆயிருக்கும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் த one down quark. ஓகேங்களா? one down quarksனால மேட் அப் ஆஃப் ஆயிருக்கும். yes, quarks of neutrino or neutron. ஓகே, one down quark. அதே மாதிரி எனக்கு நியூட்ரான் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் a one up quark and one down quark அப்படிங்கறத நான் இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணிடுறேன். சோ அப்ப இதனால தான் மேட் அப் ஆஃப் ஆயிருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணியாச்சு. சோ இந்த குவார்க்ஸ் அப்படிங்கிறது half of the value and 2/3 of the each charge இது எல்லாத்தையுமே நமக்கு டினோட் பண்ணும். சோ it is a one down quark and neutron have a one up quark and one down quark அப்படிங்கிறது இருக்கும். perfect answer Sophie, that was a perfect answer, but net charge value, so that's why it have a net charge value 0. அதையும் வேணும்னா இந்த இடத்துல நீங்க ஹைலைட் பண்ணிக்கலாம். சரிங்களா பசங்களா? ஓகே, so one up and down quark இருக்கிறது தான் நம்ம இந்த இடத்துல என்னன்னு சொல்றோம்? quarks of the neutrons and protons அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்றோம். So next question, in the question already we have discussed average binding energy mass number using graph. This is most important question ங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த question compulsory இருக்கணும். மெயினா இந்த இடத்துல நான் நோட் பாயிண்ட் எழுதுறேன். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த questionல யூஸ் பண்ற graph diagram has to be very similar. உங்களுடைய புக்கோட graph diagram தான் நீங்க compulsory யூஸ் பண்ணி கரெக்டா டிரா பண்ணணும். எந்த இடத்துலயுமே இதுக்கு மட்டும் பிரேக் பண்ணிடாதீங்க. நீங்களா டிரா பண்ற மாதிரி டிரா பண்ணிடாதீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒன்ஸ் அகேன் நான் உங்களுக்கு இதை டினோட் பண்றேன். சரியா பசங்களா? So discuss the alpha decay process. So alpha decay process already நான் உங்களுக்கு explain பண்ணிட்டேன். alpha decay எப்படி நடக்கும், அதோட எக்ஸாம்பிள் என்ன டேர்ம்ஸ்ல alpha decay நடந்துச்சுங்கறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பீட்டா decay processல two kind of beta decay இருக்கு. ஒன்னு பீட்டா பாசிட்டிவ் decay, இன்னொன்னு பீட்டா நெகட்டிவ் decay. பாசிட்டிவ்னு வந்தா ஒன்ன சப்ராக்ட் பண்ணணும், நெகட்டிவ்னு வந்தா ஒன்ன ஆட் அப் பண்ணணும் அப்படிங்கிற பீட்டா decay process with examples ஓட நம்ம அலைன் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து gamma emission process. So gamma emission process பொறுத்த வரைக்கும் gammaல there is a no change in. So there is a no change. So gamma பொறுத்த வரைக்கும் there is a no change in atomic number and the mass number அப்படிங்கிறது தான் highlighted point. So இந்த highlighted point ஓட உங்களுக்கு நான் இங்கனக்குள்ள ஆட் அப் பண்றேன். So gamma decay process எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்ல போய் உட்கார்ந்துக்க கூடிய அந்த பார்ட்டிகல் அதனால ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல சஸ்டெயின் ஆக முடியாது. அதாவது லெஸ் தென் 10⁻⁻7 செகண்ட்ஸ் அதுக்கு மேல சஸ்டெயின் ஆக முடியாது. ஸோ சஸ்டெயின் ஆகிறதுக்கு முடியாதுங்கிறனால அதோட எனர்ஜியை எமிட் பண்ணிட்டு என்னுடைய லெவலுக்கு இறங்குது. ஸோ ஒவ்வொரு லெவலா இறங்கி கிரவுண்ட் லெவல் வரைக்கும் அது வந்து எனர்ஜியை எனக்கு எமிட் பண்ணும் போதுதான் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காமா ரே. காமா ரே நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆல்பா டிகே இல்ல ஒரு பீட்டா டிகே ஆல்ரெடி நடந்திருக்கும். சோ அதுதான் அதோட மிடில் ஸ்டேஜ். சோ இந்த டாப்ல இருந்து இங்க மிடில் ஸ்டேஜுக்கு வரும்போது ஒரு ஆல்பா இல்லைன்னா பீட்டாவை கொடுத்துட்டு அப்புறமா இந்த மிடில்ல இருந்து இந்த பேஸுக்கு வரும்போது எந்த விதமான சேஞ்சும் இல்லாம வெறும் காமா ரேடியேஷன்ஸை மட்டும் வெளியில அனுப்பிட்டு வருவாங்க. சோ காமாங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் கிடையாது. இது வந்துட்டு ஒன் ஆஃப் த லாஸ்ட் ப்ராசஸ் மாதிரி. அதுக்கு முன்னாடி பீட்டா இல்லைனா ஆல்பா எப்பவுமே நடந்திருக்கும். சரியா பசங்களா? So definitely Sophia, I will convey this message. So definitely she will contact you. Okay, we have a Instagram. So இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன். சரிங்களா? She have also a Instagram. You can contact her through there. ஈஸியா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டோன்ட் வெரி. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
Yeah, we have a lot of up down quarks, but state board la நம்ம வந்துட்டு half of the chargeங்கிற basics point ஓடே நிப்பாட்டிடுவோம். Only at the CBSE we will explain all these things இல்லைங்களா? ஒவ்வொரு quarksக்கு ஒவ்வொரு parametersக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறத நம்ம explain பண்ணுவோம். But in the state board question and answers we will stop and this and we will stop and end like this தானே. அதனால தான் நான் அதோட finish பண்ணேன். Okay, so இப்போ obtain the law of radioactivity. உள்ள வந்தாச்சு. law of radioactivity எனக்கு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டாங்க. So law of radioactivity என்ன சொல்லுதுன்னா டைம் ஆக 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 number of particlesum எனக்கு decay ஆயிட்டே வரும். இது one of the slowest process. So ரொம்ப 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 slowest process எனக்கு இங்கனக்குள்ள அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இத தான் நம்ம என்ன இடத்துல டினோட் பண்றோம் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கற டேர்ம்ஸ்ல நம்ம டினோட் பண்றோம் சரி ஓகே இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியை நான் டினோட் பண்றதுக்காக எடுத்துக்கிறது ரேட் ஆஃப் டீகே இந்த ரேட் ஆஃப் டீகேங்கிறது என்ன that is a dn divided by dt is proportional to number of nuclei இங்கிறது n so the rate of decay is directly proportional to the number of nuclei okayங்களா so number of nuclei but இங்க decay எனக்கு கம்மியாயிட்டே வருதுங்கறனால I will use the sign of minus இப்ப directly proportional remove பண்றதுக்கு I will use the lambda so that is a minus lambda n lambda பத்தி நிறைய இடத்துல சொல்லிட்டேன் decay constant now dt and x side கொண்டு போறேன் dn is equal to minus lambda n into dt multiplicationல வந்தாலே we have to do an integral so அப்ப integral பண்றதுக்கு முன்னாடி dn parameters எல்லாத்தையும் ஒரு சைடு எடுத்து எழுதி வச்சிட்டோம்னா lambda into dt now we can move with the integral that is the initial presentல இருந்து எனக்கு இருக்கிற value then 0 to t integralக்கு நம்ம போய்ட்டோம் integralல dn 1 by n into the formula எப்படி சொல்லலாம் integral of 1 by x into dx is becomes as log x correct அதே formula தான் it will becomes as a ln n of n to n oh Sophie really thank you so much kanna so minus the lambda வெளியில எடுத்துட்டு integral of dt is becomes as t so the ln capital N upper limit minus lower limit is equal to minus lambda t. So subtraction log basis வருது அப்படினா we can divide the term n divided by n naught is equal to minus lambda t. So log remove பண்ண we can use the exponential n divided by n naught is equal to e power minus lambda t. n naught நீங்க next side கொண்டு போனீங்கன்னா there you will get n is equal to n naught e power minus lambda t இதுதான் உங்களுடைய radioactivity equation in this figure it obtain the rate of decay எனக்கு டைம் போக போக number of decay level எந்த லெவல்ல மாறிக்கிட்டே வருது அப்படிங்கறத எனக்கு இங்கனக்குள்ள டினோட் பண்ணிருக்காங்க so that rate of decay is dn divided by dt so that is lambda n naught e power minus lambda t இத ஷார்ட்ல எழுதணும்னா r is equal to r naught e power minus lambda t ங்கறதையும் இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணி நம்ம டினோட் பண்ணிரலாம் சோ இப்படி தான் நம்ம law of radioactivity-வே கம்ப்ளீட்டா obtain பண்ணி கொண்டு வரோம் சரியா பசங்களா now neutrino ன்னு ஒருத்தவங்கள பீட்டா டிகேல சொன்னீங்களே நியூட்ரினோ ஆன்டி நியூட்ரினோன்னு சொல்லிட்டு அவங்க யாரு அவங்க எப்படி அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கற பாராமீட்டர் தான் இப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு கொண்டு வர போறேன் சோ நியூட்ரினோ அப்படிங்கிறது first it has a zero charge ஓகேங்களா சோ நியூட்ரினோ அப்படிங்கிறது first it have a zero charge next இதோட antiparticle ஓட நேம் பாத்தீங்கன்னா that is denoted as a antineutrino antiparticle ஓட நேம் எனக்கு antineutrino so neutrino have a very small mass then இது எந்த மேட்டர்ஸ் ஓடையுமே உங்களுக்கு இன்டராக்ட் பண்ணாது சோ இன்டராக்ட் பண்ணுது அப்படினு சொல்லி பார்த்தாலும் அது வந்து ரொம்ப வீக்கா தான் உங்களுக்கு இன்டராக்ட் பண்ணும் இது கண்டுபிடிக்கிறதும் very difficult சோ மைனர் சேஞ்சஸ் எங்கேயோ நடந்துருக்கும்போது அத வெச்சு தான் உங்களுக்கு இந்த இடத்துல கால்குலேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் நான் இங்கனக்குள்ள உங்களுக்கு ஹைலைட் பண்ணிறேன் சரிங்களா சோ இதுதான் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் நியூட்ரினோ
Then explain the idea of carbon dating. So carbon dating already நான் உங்களுக்கு carbon வச்சு நான் explain பண்ணிட்டேன். இங்கனக்குள்ள point wise நான் சொல்லிறேன். The first one, it is a application of beta decay. So it is a application of beta decay. So carbon dating எல்லா living organismம் ஏதோ ஒரு வழியா கார்பனை எடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கார்பன் உள்ள போய் ஏதோ ஒரு சிந்தசைஸ் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ எப்போ அந்த லிவிங் ஆர்கானிசமோட அந்த இறந்ததுக்கு அப்புறமா அந்த கார்பன் என்ன ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா டீகே ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இந்த கார்பன் C614 எனக்கு அதோட ஹாஃப் லைஃப் பீரியடே பார்த்தீங்கன்னா 5730 இயர்ஸ். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்லி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அதில் இருக்கிற எல்லா கார்பனும் எனக்கு போகணும்னாவே அதோட ஹாஃப் லைஃபே எனக்கு 5730 தான். ஸோ இன்னொரு 5730 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட யூ வில் கெட் அ மோர் தென் 11,000 இயர்ஸ்க்கு மேலே அது டிராவல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது மட்டும் இல்லாமல் கார்பனோட ஏதாவது ஒரு ஃபார்ம்ஸையும் சேர்த்து நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டே இருக்கோங்கிறனால we can easily analyze the age of the particle. அந்த பார்ட்டிகளோட ஏஜ் நம்ம வந்து இது டிசீஸ் ஆகும்போது அதில் இருந்து நம்ம கால்குலேட் பண்ணிட முடியும் அப்படிங்கிறத நம்ம இங்கனக்குள்ள சிம்பிளாக சொல்லிடுறோம். ஸோ ஸ்பெசிமனோட ஏஜ் கால்குலேஷன்ஸ்க்கு நம்ம இங்கனக்குள்ள யூஸ் பண்ணிடுறோம். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஐடியா ஆஃப் கார்பன் டேட்டிங். ஸோ தியரிட்டிக்கல் வைஸ் எழுதும் போது ஹைலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ் கண்ணா, சூப்பர். Then nuclear fission and nuclear fusion process க்கு வந்தாச்சு. So one of the two important process உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். So first nuclear fission process நான் இங்கனக்குள்ள உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். So nuclear fission compulsory இந்த questionல இருந்து ஒரு questionை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்ணா. So my title என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா that is a nuclear fission. So my title is a nuclear fission அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். Nuclear fission is a nothing but இங்கனக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா we are taking ஒரு யுரேனியம் நியூக்ளியஸ் நான் எடுத்துக்கிறேன். இந்த யுரேனியம் நியூக்ளியஸோட நம்ம என்ன பண்றோம்னா ஒரு நியூட்ரானை பம்பார்ட் பண்ண விடுறோம். யாரு? நியூட்ரான். யுரேனியம் நியூக்ளியஸோட ஒரு நியூட்ரானை நம்ம பம்பார்ட் பண்ண விட்டோம்னா இதுல இருந்து எனக்கு இந்த யுரேனியம் நியூக்ளியஸ் 2 ஸ்டேபிள் நியூக்ளியஸா டிவைட் ஆகிறது மட்டும் இல்லாம 3 நியூட்ரானை வெளியில கொடுக்கும். ஸோ ஒரு நியூட்ரான்ல இருந்து எனக்கு 3 நியூட்ரான் ஆக்சுவலா வெளியில வரும் ஃபார் டேக்கிங் த ஸ்டேபிள். ஒரு யுரேனியம் எனக்கு 2 ஸ்டேபிள் நியூக்ளியஸ் தான் இந்த இடத்துல டிவைட் ஆயிட்டு 3 நியூட்ரானை எனக்கு வெளியில கொடுக்கும். 2 இல்லைன்னா 3, அதுல காமனா 3 வெளியில வர்ற இந்த 3 நியூட்ரான்ஸும் இதே மாதிரி இன்னொரு யுரேனியம் மேல போய் எனக்கு பம்பார்ட் ஆகும். அப்ப பம்பார்ட் ஆகும்போது எனக்கு ஆட்டோமேட்டடா பாருங்க 9 டாட்ஸ் வச்சிருக்கேன், 9 நியூட்ரான்ஸ் வெளியில வரும். இது எனக்கு கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். அப்ப நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் சிம்பிளி பிரேக்கிங் அப் த நியூக்ளியஸ். ஒரு நியூக்ளியஸை இங்க பிரேக் பண்ணி ஸ்டேபிளா மாத்துறதுக்கு ட்ரை பண்றீங்க. ஸோ இதுதான் நம்ம டினோட் பண்றோம். எக்ஸாக்ட்லி. ஸோ நியூக்ளியர் ஃபிஷன், இட் இஸ் நாட் அ ஃபியூஷன் கண்ணா, it is a fusion explain பண்ணிருக்கீங்க. okay got it. so fission அப்படிங்கிறது breaking up of nucleus. yes, that is a point. so fission அப்படிங்கிறது ஒரு நியூக்ளியஸை இங்கனக்குள்ள பிரேக் பண்ணி 2 smaller amount of nucleus-ஆ மாத்தும்போது அதுல இருந்து எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி வெளியில வரும் அப்படின்னு சொல்லி இங்கனக்குள்ள நமக்கு டினோட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இங்கனக்குள்ள இது நடந்துகிட்டே இருக்கும். இது கண்டினியூஸ் செயின் ப்ராசஸ் தான் அன்டில் உங்களோட ஃபியூயல் காலி ஆகிற வரைக்கும். ஃபியூயல் யாரு? யுரேனியம் காலி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு இது செயின் ப்ராசஸா கண்டினியூஸா உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். அப்போ இந்த இடத்துல இந்த ப்ராசஸை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ அப்போ லெட் அஸ் கோ ஃபார் த ஈக்குவேஷன். யுரேனியம் 92 to 35ஓட நம்மளுடைய நியூட்ரான் ஒன்று பம்பார்ட் ஆகும்போது இது ஃபர்ஸ்ட் ஹைலி அன்ஸ்டேபிளா உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இது ஹைலி அன்ஸ்டேபிள் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்டா மாறுதுங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டார் யூஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அப்ப இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா
let us go for the barium plus krypton எனக்கு கிடைக்குது. இந்த barium plus krypton is a 56 141 36 92. இதோட சேர்ந்து 3 நியூட்ரான் plus எனர்ஜியும் வெளியில வருவாங்க. எஸ், எனர்ஜியும் வெளியில வருவாங்க. எக்ஸாக்ட்லி ரைட். திஸ் இஸ் அட்டாமிக் பாம்போட ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ எனர்ஜியும் எனக்கு வெளியில வருவாங்க. ஸோ எனர்ஜி இந்த யுரேனியம்ல இருந்து எனக்கு ஹை நம்பர் ரேஞ்சில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுங்கிற கேல்குலேஷன் கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேல்குலேஷன். ஸோ அப்போ இந்த கேல்குலேஷன் நம்ம போட்டுடலாமா? ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் மாதிரி இருந்ததுன்னா யூ ஹாவ் டு டூ அ சிம்பிள் திங். என்ன திங்னு பார்த்தீங்கன்னா LHS மைனஸ் RHS ஒவ்வொன்னோட வேல்யூவும் கொடுத்துருவாங்க. எடுத்து LHS மைனஸ் RHSனு போட்டு வர்ற வேல்யூவை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணீங்கன்னாவே போதும். உங்களுக்கு இது பக்கா 5 மார்க்கா வந்து நின்றும். எப்படி கன்வெர்ட் பண்றேன் அப்படிங்கறத பாருங்க. Let us go for an example. So uranium 92 235 ஓட வேல்யூ 235.045733. ஓகே, நெக்ஸ்ட் நியூட்ரானோட மாஸ் வேல்யூ கொடுத்திருக்காங்க. யூன்னு போட்டா அட்டாமிக் மாஸ் யூனிட். இதோட வேல்யூ 1.008665 U. இப்போ இந்த ரியாக்டன்ஸோட டோட்டல் நான் இங்கனக்குள்ள எழுதிக்கிறேன். LHS reactants ஓட டோட்டல் நான் இங்கனக்குள்ள எழுதுறேன். So the total value 236.054398 U. மேம், நாங்க இந்த மினிமம் பாயிண்ட் வரைக்கும் கால்குலேட் பண்ணுவோம். யூ டோன்ட் ஹேவ் எனி சாய்ஸஸ். கண்டிப்பா இந்த லாஸ்ட் டிஜிட் வரைக்கும் நீ கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் மாஸ் ஆஃப் த பேரியம், that is a 140.9177 U. Then mass of the krypton, that is a 91.8854. அங்கேயும் 3 நியூட்ரான்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த 3 நியூட்ரான்ஸோட வேல்யூஸ் 3.025995. இவங்க எல்லாத்தையும் நீங்க ஆட் அப் பண்ணீங்கன்னா, ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஆட் அப் பண்ணீங்கன்னா you will get 235.829095. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூல எங்கேயுமே பெரிய சேஞ்சஸ் கிடையாது. இதுவும் நியர்பை 236, இது நியர்பை 235. அப்போ மாஸ் டிஃபெக்ட்னு ஒன்று நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்கன்னா that mass defect is equal to reactants minus products. ஸோ reactant minus products அப்படிங்கிறத தான் நம்ம இங்கனக்குள்ள யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ reactants minus products. ஸோ அப்போ இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ del M is equal to 236.054398 minus 235.829095. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா we will get del M, that is 0.225303 U. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி del M பாயிண்ட் வேல்யூல தான் கிடைக்கணும். 1 பாயிண்ட்னு கிடைச்சா கூட நீங்க கால்குலேட் பண்ண வேல்யூ தப்பு. therefore எனர்ஜி கன்வர்ஷன் del M ஓட எதோட மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டால மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 0.225303 into 931 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get the energy, that is a 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஸோ ஒவ்வொரு ஃபியூஷன் ப்ராசஸ் அப்பவும் 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வெளியில வந்துகிட்டு இருக்குங்கிறத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இது ரெண்டு ரியாக்ஷன் நடக்கும். ஒன்னு செயின் ரியாக்ஷன், ஒன்னு கண்ட்ரோலபிள், இன்னொன்னு அன்கண்ட்ரோலபிள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கனக்குள்ள எடுக்கிறது வந்து கண்ட்ரோலபிள் செயின் ரியாக்ஷன், அதுக்கு அடுத்து அன்கண்ட்ரோலபிள் செயின் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம மூவ் அப் ஆரம்பிப்போம். என்ன பசங்களா இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஹாய் போடலாம். ஸோ அப்போ இங்கனக்குள்ள நம்ம மூவ் அப் பண்ணலாம். ஸோ கண்ட்ரோலபிள் அன்கண்ட்ரோலபிள் இருக்கு. ஸோ கண்ட்ரோலபிள் செயின் ரியாக்ஷன் ஒரு சைடும் அன்கண்ட்ரோலபிள் செயின் ரியாக்ஷன் ஒரு சைடும் இருக்கும். ஸோ கண்ட்ரோலபிள் செயின் ரியாக்ஷன் பாருங்க, நியூக்ளியர் ரியாக்டர்.
அதுதான் நமக்கு கண்ட்ரோலபிள் செயின் ரியாக்ஷன். ஸோ நியூக்ளியர் ரியாக்டர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு இங்கே ஹைலைட் பண்ணி காமிக்க போறேன். நல்லா பாருங்க, இதுதான் யுரேனியம் கண்டெய்னர்ஸ். இந்த யுரேனியம் கண்டெய்னர்ஸ்குள்ள யுரேனியம் ஃபியூயலை வந்து ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஃபியூயலை ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்கங்கிறதுல இருந்து தான் இங்கனக்குள்ள உங்களுக்கு ஸ்டோரி ஆரம்பிக்க போகுது. இது ஒரு கண்ட்ரோலபிள் ப்ராசஸ். நம்ம கண்ட்ரோல் தாண்டி இதுல எதுவும் மேக்சிமம் நடக்காது, சரிங்களா? ஸோ அப்ப இந்த இடத்துல அவங்க யுரேனியம் உங்களுக்கு ஃபில் பண்ணியிருப்பாங்க. என்ன யுரேனியம் மோஸ்ட்லி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கிறது that is a uranium என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிடுறேன். that is a uranium 238, uranium 235 இதெல்லாமே இருக்கு. இதுல uranium 238 மட்டும்தான் 99.3% எர்த்ல அபண்டன்ஸா இருக்கு. 235லாம் பாத்தீங்கன்னா வெறும் 0.7% தான் இருக்கு. இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐசோடோப்ஸ்னு சொல்லுவோமா, ஐசோபார்ஸ்னு சொல்லுவோமா? எடுத்து செக் பண்ணி பாருங்க பாப்போம். ஸோ அப்ப இந்த இடத்துல யுரேனியமா நம்ம இங்கனக்குள்ள ஃபில் பண்ணி வச்சாச்சு. இப்போ இங்கனக்குள்ள ஒரு நியூட்ரான் இருக்கும். இந்த நியூட்ரான் யுரேனியம் மேல பட்டு 3 நியூட்ரானா கன்வெர்ட் ஆகும். அப்ப 3 நியூட்ரானா எனக்கு கன்வெர்ட் ஆகும். அந்த 3 நியூட்ரானும் போய் எனக்கு யுரேனியம் மேல பட்டு 9 நியூட்ரான்ஸா கன்வெர்ட் ஆயிட்டே இருப்பாங்க. இப்படி கன்வெர்ட் ஆகும்போது அதுல இருந்து வர எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எனக்கு இப்படி டிராவல் பண்ணி போகும். ஸோ இந்த எனர்ஜி எனக்கு இங்க இருக்கக்கூடிய வாட்டர் பைப் வழியா டிராவல் பண்ணி போகும்போது இந்த வாட்டர் உங்களுக்கு என்னவா மாறும்னா அது உங்களுக்கு வாட்டர் வேப்பரா மாறும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹாட் கேஸ் மீடியம், வாட்டர் வேப்பர், ஸ்டீம் மீடியம் அப்படியே இங்க வந்து டர்பைனை ரொட்டேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ டர்பைன் ரொட்டேட் ஆகும்போது அதுல இருந்து நமக்கு கரண்ட் வெளியில கிடைக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஸோ இதுதான் என்னுடைய ப்ராசஸ். சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல என்ன மீறி ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா நான் இங்க கண்ட்ரோல் ராட்ஸ் யூஸ் பண்ணி உள்ள ப்ரெஸ் பண்ணிடுவேன். ஸோ அப்போ இங்கனக்குள்ள ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் ஆயிடும், சரிங்களா? இதுதான் இதோட பேசிக் ப்ராசஸ். ஸோ இந்த பேசிக் ப்ராசஸை இப்போ நான் உங்களுக்கு பாயிண்ட் வைஸா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ எப்படி பாயிண்ட் வைஸா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் we have to go for the fuel. ஸோ ஃபியூயல்ல ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்றோம், we can take the plutonium, radioactive element எது வேணாலும் எடுக்கலாம். ஸோ plutonium or uranium நம்ம இங்கனக்குள்ள எடுத்துக்கிறோம். ஸோ plutonium or uranium. ஸோ எர்த்ல எந்த அளவுக்கு அபண்டன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இங்கனக்குள்ள ஃபியூயலை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இதை நம்ம எடுத்தாச்சு. ஸோ இங்கனக்குள்ள அடுத்து நியூட்ரான்ஸை பத்தி பேசி ஆகணும். நியூட்ரான்ஸ்ல நம்ம இங்க ப்ரிஃபர் பண்ற நியூட்ரான்ஸ் வந்து தெர்மல் நியூட்ரான்ஸ். ஸோ தெர்மல் நியூட்ரான்ஸ் இல்லைன்னா ஸ்லோ நியூட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நியூட்ரான்ஸ் போதும், ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் நமக்கு வேண்டாம். அடுத்து உள்ள வர்றவங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாடுரேட்டர்ஸ். ஸோ மாடுரேட்டர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபிஷன் ப்ராசஸ் அப்போ வெளியில வர்ற நியூட்ரான் வந்து ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸா இருப்பாங்க. ஸோ ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸை ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒருத்தரை நம்ம யூஸ் பண்ணி என்ன நியூட்ரான்ஸா மாத்துறோம்னா ஸ்லோ நியூட்ரான்ஸா மாத்துறோம். அந்த ஸ்பீட் பிரேக்கர் வேற யாரும் கிடையாது, இவங்களைத்தான் நம்ம மாடுரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்றோம். ஸோ மாடுரேட்டர்ஸா யாரை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தே வில் யூஸ் த ஹெவி வாட்டர். ஸோ ஹெவி வாட்டர் இல்லைன்னா கிராஃபைட்டை மாடுரேட்டரா நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நியூட்ரானோட ஸ்பீடை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்ப அடுத்து உள்ள தேர்ட் வர்றது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தட் இஸ் அ கண்ட்ரோல் ராட். ஸோ கண்ட்ரோல் ராட் எப்போ என்னுடைய மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரை இது எக்ஸீட் ஆகி டிராவல் ஆகுதோ அப்போ நான் என்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும். ஸோ இது கண்ட்ரோலபிள் செயின் ரியாக்ஷனா இருக்கணும், அன்கண்ட்ரோலபிள் செயின் ரியாக்ஷனா இருக்கக்கூடாது. ஸோ அப்போ கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் மெயின்டைன் ஆகும்போது நான் கண்டிப்பா இதை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடுவேன். ஸோ கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம பேஸ் பண்ணி ப்ராப்பரா எடுத்துட்டு போயிட்டு இருப்போம், சரிங்களா? ஸோ கண்ட்ரோல் ராடா யாரை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூ வில் யூஸ் த போரான் ஆர் கேட்மியம். நீங்க இங்கனக்குள்ள கண்ட்ரோல் ராடா யூஸ் பண்ணுவீங்க, சரி ஓகே. அதுக்கப்புறம்
என்னதான் நீங்க பாதுகாத்து எல்லாம் பண்ணாலும் அதுல இருந்து வர்ற ரேடியேஷன்ஸ் கண்டிப்பா நம்மளையும் மீறி வெளியில போயிரும். ஸோ அதுக்காக இதை சுத்தியும் ஒரு ஷீல்டிங் ப்ராசஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஷீல்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வேற எதுவும் கிடையாது. இட் இஸ் எ காங்கிரீட் வால். ஸோ ஒரு காங்கிரீட் வால் தான் இங்கனக்குள்ள உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, வேற எதுவுமே கிடையாது. இட் இஸ் எ காங்கிரீட் வால். ஸோ இந்த காங்கிரீட் வாலோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி எ 2.5 மீட்டர் அமௌண்ட் ஆஃப் திக்னஸ் இதுக்கு இருக்கு. இதை தாண்டி கூலிங் சிஸ்டம் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுக்குள்ள ஒரு கூலிங் சிஸ்டம் இருக்கு. இந்த கூலிங் சிஸ்டம் தான் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா அங்கே வரக்கூடிய எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி கூல் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ வாட்டர் ஹாவ் அ ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ தட்ஸ் வை இங்கனக்குள்ள கூலிங் சிஸ்டம்ல நம்ம யூஸ் பண்றது வி கேன் யூஸ் த ஆர்டினரி வாட்டர். ஸோ ஆர்டினரி வாட்டர் அப்படி இல்லைன்னா ஹெவி வாட்டரை நம்ம இங்கனக்குள்ள யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இவ்வளோ ப்ராசஸ் நடந்து நம்ம வெளியில எடுக்கக்கூடிய அந்த ஸ்டீம்ல இருந்து டர்பைனை ரொட்டேட் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணிக்கிறோம். இன்னொன்று யுரேனியமோட வேஸ்ட், அந்த நியூக்ளியஸ் வேஸ்ட்டையும் நம்ம டிஸ்போஸ் பண்ணும்போது ஹைலி கேர்ஃபுல்லா டிஸ்போஸ் பண்ணணும். தென் அங்க அந்த கூடங்குளம் கல்பாக்கம்ல எல்லாத்துலயுமே நியூக்ளியர் ரியாக்டர் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவங்க எல்லாத்துக்குமே சில அலுமினியம் பேட்ஜஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. அவங்க மேல எவ்வளவு ரேடியேஷன்ஸ் படுதோ அதை பொறுத்து அந்த பேட்ஜஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஒரு மில்லிமீட்டர் அளவுக்கு மேல அது கிராஸ் ஆகும் போது அவங்க அந்த பர்சனை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா காமா ரேடியேஷன் இஸ் அ ஹைலி ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன். சரிங்களா, அந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்னால நமக்கு இந்த இதை அவங்க பண்ணிடுவாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு இங்க சொல்லிடுறேன். சரியா பசங்களா? அப்போ இங்கனக்குள்ள எனக்கு நியூக்ளியர் ரியாக்டரை பத்தி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இன் நேச்சர். So fundamental forces in nature நான் இங்கனக்குள்ள பார்க்கிறேன். They were the 4 fundamental forces in nature. என்னென்ன 4 fundamental forces இருக்குன்னு சொல்லி இங்கனக்குள்ள நீங்க எனக்கு ஹைலைட் பண்ணி சொல்லலாம். That is a gravitational force. அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்றது வந்து electromagnetic force, then strong nuclear force, then weak nuclear force. So gravitational force எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஒர்க் ஆகும்? electromagnetic force is the electric force plus magnetic force. Strong nuclear force is acting inside the nucleus and weak nuclear force ஒரு ஆட்டமை சுத்தி எனக்கு ஒர்க் ஆகுதுங்கிறதையும் இங்கனக்குள்ள நான் ஹைலைட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபிஷன் பார்த்த மாதிரி அடுத்து நம்ம ஃபியூஷன் பார்க்க வேண்டாமா? அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஃபியூஷன் இஸ் a நேம் ஆஃப் பைண்டிங். இந்த இடத்துல நீங்க ஃபியூஷன் பண்றீங்கன்னா யூ ஆர் பைண்டிங். ஸோ அந்த இடத்துல நீங்க பைண்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ ஸ்டார்ஸ்ல எவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்ஸ்னா நமக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டார் வந்து இங்கே சன் தான். ஸோ சன்னால எவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா 1.5 into 10⁻7 கெல்வின். திஸ் த ஹையஸ்ட் நோன் எனர்ஜியா நமக்கு இருக்கு. இதை எந்த சைக்கிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா யூ கேன் கோ ஃபார் த புரோட்டான் சைக்கிள். அதாவது புரோட்டான்ல ஆரம்பிச்சு எனக்கு புரோட்டான்ல முடியறது தான் புரோட்டான் சைக்கிள். ஸோ ஐ கேன் டேக் அஸ் அ 1H1 புரோட்டான் 1H1 புரோட்டான். இது ரெண்டும் மிங்கிள் ஆகும்போது 1H2. அதோட சேர்ந்து எனக்கு ஒரு என்ன கிடைக்குதாங்க? ஒரு பாசிட்ரான் பிளஸ் ஒரு நியூட்ரினோ கிடைக்குது. ஸோ நவ் 1H1 plus 1H2 இது ரெண்டையும் ஆடப் பண்ணும்போது எனக்கு இம்ப்ராப்பரா ஃபார்ம் ஆன ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல், அதோட காமா ரேடியேஷன்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா எனக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டாமினன்ட் ரோல்குள்ள போகும்போது எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஆல்ஃபா நியூக்ளியஸோட அகெயின் எனக்கு புரோட்டான் கிடைக்குது. ஸோ அகெயின் எனக்கு புரோட்டான் கிடைக்கிறனால தான் இந்த சைக்கிள் பேர் என்ன சைக்கிள்னு சொல்லியிருக்கீங்க? புரோட்டான் சைக்கிள். இதுல இருந்து அப்ராக்சிமேட்டா 27 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எனக்கு வெளியில வரும் அப்படிங்கறதையும் இங்க எனக்குள்ள நான் ஹைலைட் பண்ணி சொல்லிடுறேன். சூப்பர். அப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹைலைட் பண்ணிட்டே வந்தாச்சு. கரெக்டுங்களா? இப்போ நம்மளுடைய லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ங்கிற ஒரு லாங் ஆன்சர். எலமெண்ட்ரி பார்ட்டிகல் present in nature. இதை தான் நமக்கு இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. So brief and explain the elementary particle present in nature. எதெல்லாம்? இது ஒரு complete theoretical setup. Yes, nucleons are held by the nuclear force. Of course, together வச்சுக்கணும் இல்லையா? So அதுக்காக தான். So brief explain the elementary particles present in nature.
என்னென்ன பார்ட்டிகல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, எப்படி நமக்கு தேவையானதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கனக்குள்ள பார்க்கலாம் வாங்க. ஸோ அங்கனக்குள்ள நிறைய தியரம்ஸ் இருக்கும். நான் ஒரு மெயின் 4 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் டினோட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அ ஆட்டம். ஸோ ஆட்டம்ல என்ன இருந்ததுன்னு சொல்லி எடுத்தாங்க. ஆட்டம்குள்ள இருக்கிறது வந்துட்டு நியூக்ளியஸ். ஸோ இதுதானே கரெக்ட். ஸோ ஸ்டோரி வைஸ் பாயிண்ட் உங்களுக்கு கரெக்டா? ஸோ ஸ்டோரி வைஸ் பாயிண்ட் உங்களுக்கு கரெக்ட். ஓகே, நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ இந்த நியூக்ளியஸ் எதனால உங்களுக்கு சரவுண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா the nucleus is surrounded by the electron. ஓகே, செகண்ட் பாயிண்ட் நான் நியூக்ளியஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நியூக்ளியஸ் இஸ் மேட் அப் ஆஃப், எதனால உங்களுக்கு மேட் அப் ஆஃப் ஆயிருக்கும்? ஸோ நியூக்ளியஸ் இஸ் மேட் அப் ஆஃப் த புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறத நான் இங்கனக்குள்ள உங்களுக்கு ஹைலைட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ this is a fundamental building blocks of the matter. இதுதான் எனக்கு நியூக்ளியஸ் இருக்கணும், அதுக்குள்ள புரோட்டான் இருக்கணும், நியூட்ரான் இருக்கணும், வெளியில எலக்ட்ரான் இருக்கணும், அது ஒரு ஆட்டம். ஆட்டம் எல்லாம் சேர்ந்ததுன்னா மாலிகுல். இது என்னுடைய ஃபண்டமெண்டல். அதுக்கு அடுத்த பாயிண்ட் நான் உங்களுக்கு எழுதுறேன் பாருங்க. சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் நான் எனக்குள்ள உங்களுக்கு ஹைலைட் பண்றேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் எழுதுறேன் பாருங்க. ஸோ இன் 1964 physicist உள்ள வராரு. ஸோ physicist யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா that is a 2 physicist உள்ள வர்றாங்க. ஸோ that is a Murray Gell-Mann and George Zweig அப்படிங்கிறாங்க. 2 பேர் உள்ள வர்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்க 2 பேரும் தியரிட்டிக்கல் பர்பஸ் கொடுக்குறாங்க. ஸோ தியரிட்டிக்கல் அலைன்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ தியரிட்டிக்கல் ப்ரப்போஸ் எதை பற்றி தராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா they gave about the proton and neutrons பற்றி தியரிட்டிக்கல் ப்ரப்போஸ் பண்றாங்க. என்னன்னு ப்ரப்போஸ் பண்றாங்க? they are not a fundamental particle. அவங்க சும்மா இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க என்ன சொல்றாங்க? they are not a fundamental particle. not a fundamental particle அப்படின்னு சொல்லி நமக்கு டினோட் பண்றாங்க. எஸ் அர்ஜுன், your answer was right. not a fundamental particle அப்படின்னு சொல்லி நமக்கு டினோட் பண்றாங்க. and அவங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா they are explaining the fact. so that fact is proton and neutrons are made up of quarks அப்படின்னு சொல்லியும் டினோட் பண்றாங்க. made up of quarks. ஓகே, ஸோ இந்த குவார்க்கை தான் நீங்க எலமெண்ட்ரி பார்ட்டிகல்னு சொல்றீங்க. ஸோ இந்த குவார்க்ஸை தான் இங்கனக்குள்ள என்ன பார்ட்டிகல்னு சொல்றீங்க? நீங்க எலமெண்ட்ரி பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லி டினோட் பண்றீங்க அப்படிங்கறதையும் இங்கனக்குள்ள அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கு அப்புறமா 1968ல வந்துட்டு குவார்க்ஸை பத்தி ஒரு டிஸ்கவர் பண்றோம். ஸோ அந்த டிஸ்கவர் பண்றதுக்கு SLAC அப்படிங்கிற ஸ்டான்ஃபோர்ட் லீனியர் ஆக்சிலரேட்டட் சென்டர் வந்து இதை டிஸ்கவர் பண்ணும்போது அங்க மொத்தம் எவ்வளோ குவார்க்ஸ் இருக்கிறதா டினோட் பண்றாங்க. they mention a 6 quark, that is the up quark, down quark, then charm, then strange, then top and bottom. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 6 quarks இருக்கு அப்படிங்கிறத டினோட் பண்ணிட்டு and they also have their antiparticles-னு சொல்றாங்க. they also have their antiparticles அப்படிங்கிறதையும் இங்கனக்குள்ள டினோட் பண்ணிடுறாங்க. ஓகே, ஆன்டிபார்ட்டிகல்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு அப் குவார்க் இருக்கு அப்படின்னா என்னுடைய அப் குவார்க் வந்து பாசிட்டிவ் 2/3 ஆஃப் எலக்ட்ரானும், எனக்கு ஒரு டவுன் குவார்க் இருக்கு அப்படின்னா என்னுடைய டவுன் குவார்க்கோட வேல்யூ -1/3 ஆஃப் எலக்ட்ரானும் எனக்கு சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கு. இதுதான். ஸோ அக்கார்டிங் டு த குவார்க் மாடல். ஸோ நம்மளோட குவார்க் மாடல்ல இருந்து இங்கனக்குள்ள நம்ம ஸ்டோரி பேசணும் அப்படின்னா புரோட்டான்ஸை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 அப் குவார்க்ஸ். இதுதான் நம்ம தியரிட்டிக்கல் கொஸ்டின்ல இப்ப பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? ஸோ 2 அப் குவார்க்ஸ் அப்படின்னும், அதுக்கப்புறம் நம்ம நியூட்ரான்ஸை எடுத்துக்கிட்டோம்னா நியூட்ரான்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் த 1 அப் குவார்க் அண்ட் 1 டவுன் குவார்க் அப்படிங்கிறதையும் நமக்கு ஹைலைட் பண்ணி புரோட்டானோட கான்ஸ்டிடியூவன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ஸ்ட்ரக்சரை இந்த இடத்துல டினோட் பண்ணியாச்சு. ஓகே, இதுக்காக இவங்களுக்கு வந்துட்டு இதுக்காக இந்த பர்டிகுலர் ரிசர்ச்காக அதாவது இது வரைக்கும் 20 நோபல் பிரைசஸ் இந்த பார்ட்டிகல் பிசிக்ஸ்ல மட்டும் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இதை இன்னும் டீப் ரிசர்ச் பண்றாங்க. இன்னும் ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணி இதுதான் நடந்திருக்கும், இதை தவிர வேற எதுவும் இல்லப்பா அந்த இடத்துல அப்படின்னு யாருனாலையுமே ஃபைனலைஸ் பண்ணி சொல்ல முடியல. ஸோ டில் இட் இஸ் இன் ரிசர்ச்லயே தான் உங்களுக்கு இது இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலா நமக்கு இந்த இடத்துல
இடத்துல அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் லெசனே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் பசங்களா. இதுல நியூக்ளியஸ்ல நிறைய இடத்துல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அகைன் அண்ட் அகைன் கேட்பாங்க, கண்டிப்பா படிச்சிருங்கன்னு சொல்லி நிறைய பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை எந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் மறக்காம நீங்க படிச்சுட்டு வந்துருங்க. எக்ஸாக்ட்லி தே ஹாவ் அ கம்ப்ளீட் ஸ்பின் ஆர் ஹாஃப் ஸ்பின். நம்ம அந்த ஹாஃப் ஸ்பினை எப்படி சொல்லுவோம், அது இட் மே ரொட்டேட் லைக் அஸ் அதோட ரொட்டேஷனல் டைரக்ஷன் வரைக்கும் சொல்லுவோம். எஸ் சோஃபி, தட் வாஸ் ரைட், சூப்பர். சரிங்களா, அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தோம், உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் டீச் பண்ண ஹைலைட் பண்ணிட்டே வந்தேன். எந்த டயக்ராம் வந்துட்டு நம்ம இங்கனக்குள்ள யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆக்சுவலி புரோட்டான் இஸ் மேட் அப் ஆஃப் 3 குவார்க்ஸ்ங்கிறது உங்களுக்கு டயக்ராம் பேசஸ்ல கரெக்ட் தான் கண்ணா. அதாவது டயக்ராம் பேசஸ்ல நீங்க சொல்ற பாயிண்ட் வந்துட்டு கரெக்ட் தான். சோ ஆனா நம்ம இந்த இடத்துல புரோட்டான் இஸ் மேட் அப் ஆஃப் 2 அப் குவார்க்ஸ் மட்டும் தான் எழுதியிருக்கேன், பிளஸ் 1 டவுன் குவார்க் இருக்கு. சரிங்களா Sophie, is that okay? 1 down quark இருக்கு. So proton is made up of 2 up quark. நான் up quark மட்டும் தான் இங்க எழுதி இருக்கேன். So plus 1 down quark இருக்கு. So proton ஓட quarks value பாத்தீங்கன்னா -1/3e plus 2/3e and plus 2/3e. நான் only இங்க up quarks மட்டும் தான் denote பண்ணியிருந்தேன். சரிங்களா கண்ணா, இப்போ ஓகேவா? So in the constituent particles, yeah. So in the constituent particles எல்லாத்தையுமே நம்ம highlight பண்ணியாச்சு, important questions எல்லாமே சொல்லியாச்சு, book back எல்லாத்தையுமே explain பண்ணியாச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ப்ராப்பரா இனி வந்து book back problems வந்து attend பண்ணி அதுல என்ன டவுட்னாலும் கேட்டுக்குங்க பசங்களா. That is very very important. Super. ஓகே, இப்போ நம்ம அலைன் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட லெசனையும் முடிச்சிட்டோம், நம்மளுடைய செகண்ட் மிடம் போர்ஷன்ஸையும் முடிச்சாச்சு. கம்மிங் அக்டோபர் 26 ஜிஐபி எக்ஸாம் நீட் மாதிரி எக்ஸாக்டா மார்க் டெஸ்டா ஆஃப்லைன்ல நடக்க போகுது. அதுவும் திருச்சி, திருநெல்வேலி, மதுரையில இருக்கக்கூடிய அம்பிகா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ இந்த எக்ஸாம்ல ஒவ்வொரு சென்டர்லயும் டாப் மார்க் வாங்குறவங்களுக்கு 15K வர்த் இருக்கக்கூடிய பிரைசஸ் இருக்கு. ஸோ மறக்காம பசங்களா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல QR கோட் யூஸ் பண்ணி மறக்காம நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களை செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் உங்களுக்கு ஹைலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ் எல்லாத்தையுமே இங்கனக்குள்ள நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிட்டேன். இந்த எக்ஸாம்க்கான சிலபஸஸ் மட்டும் இல்ல, இந்த எக்ஸாம்க்கான சிலபஸஸ் நம்மளுடைய நீட் CBSE சேனல்ஸ்ல நீட் தமிழ், Xylem நீட் தமிழ்லையும் Xylem CBSE 11th and 12thலயும் உங்களுக்கு தினமும் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. மறக்காம கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி நீங்க டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இன்னும் நீட்டுக்கு 6 months இருக்கும்போது சீக்கிரமா சிலபஸை நான் முடிச்சுட்டு சீக்கிரமா எக்ஸாம்குள்ள போகணும், சிலபஸை மட்டும் எனக்கு முடிங்க அப்படிங்கிறவங்களுக்காக இங்க ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. தட் இஸ் ஆன்லைன் கோர்ஸ் தனியா ஒண்ணு, அதோட டேப் பிளஸ் மெட்டீரியலோட ஒரு செட் இருக்கு. இங்கனக்குள்ள இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தாராளமா என்ரோல் பண்ணிக்கலாம். டேபுக்கான ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துட்டாங்க பசங்களா, மறந்துடாதீங்க. இல்ல மேம் எனக்கு இது ஆஃப்லைன் கோர்ஸா வேணும்னாலும் உங்களுக்கு ஆஃப்லைன் கோர்ஸும் அவைலபிலிட்டி இருக்கு. அதோட உங்களுக்கு டிபிபி, லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம், ஆப் ஆக்சஸ் எல்லாமே ஃப்ரீ. சோ நம்ம படிச்சா மட்டும் போதும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. சோ ஒரு வழியா நம்மளுடைய செகண்ட் மிடம் போர்ஷனையும் தாண்டி நம்ம இங்கனக்குள்ள சிலபஸை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கோம். சோ நோட்ஸுக்கு மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. we are also on Instagram and Facebook and YouTube. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிருங்க பசங்களா. Okay then, all of you, thank you Sophie, thank you so much for your this much amount of that is this much shower of love and trust. Really thank you so much Kanna and Arjun, Pavi, everyone, thank you so much for the wonderful session. பசங்களா கிளாஸஸ் பார்த்துட்டு என்ன டேர்ம்ஸ் என்ன டவுட் இருக்குனாலும் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? சோ அடுத்து என்ன கிளாஸ் வேணும்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த தடவை பிசிக்ஸ்ல நம்ம ஃபுல் மார்க் எடுக்கிறோம். Don't forget that. Okay, bye all of you, thank you so much, bye. You are using WhatsApp, then definitely I will tell to the ma'am. convey பண்ணிடுறேன் நானு, அதுல இருந்து என்ன அலைன்மெண்ட் நானும் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா கண்ணா?